So Gitanjali, it is an anthology. Gitanjali அப்படின்றது Rabindranath Tagore ஒரு poem anthology. It consists of 103 poems. அண்ட் இந்த போயம்ஸ்லாம் எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஒரிஜினல் பெங்காலி வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் அரவுண்ட் 156 to 57 போம்ஸ். பெங்காலி வெர்ஷன் கீதாஞ்சலியோடது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 14th of August 1910 பப்ளிஷ் ஆச்சு. இந்த கீதாஞ்சலியில் இருக்க ஒவ்வொரு போயம்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இம்மார்டல் லவ், சரிங்களா, மேனோட லவ் டுவர்ட்ஸ் காட், சரிங்களா, மேனோட ரிலேஷன்ஷிப் ஆர் யூனியன் வித் காட், அதுதான் வந்து இந்த போயமோட தீம்ஸாக பார்க்கிறோம். அண்ட் இந்த போயமில் வந்து தன்னை எப்பயுமே இந்த ஒரு மேஸ்குலின் ஜென்டராகவே இவர் ரொம்ப லிமிட்டடான டைமில் தான் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த புக் வந்து இங்கிலீஷில் எப்போ வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1912. அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் பற்றி நமக்கு எல்லாமே தெரியும். அவர் வந்து அவரை குருதேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கபிகுரு, விஸ்வகபி. நார்மலாக வந்து பெங்காலி லிட்ரேச்சரில் பி சவுண்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வி சவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ரவீந்திரநாத் தாகூர்னு கூட சொல்லுவாங்க. அதே மாதிரி விஸ்வகபி வந்து விஸ்வகபி அப்படின்னு கூட சொல்லுவோம், சரிங்களா. ஸோ அதனால் நிறைய அந்த பிவி டிஃப்ரென்ஸ் வந்து தாகூரோட ஒர்க்கில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ தாகூர் பற்றி சொல்லணும் அப்படின்னா தாகூர் வாஸ் born in the year 1861 and he died in the year 1941. He was born in Calcutta. ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்பிரிச்சுவல் லீடரோட சன்னா, தேவேந்திரநாத் தாகூரோட சன்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. ஸோ இந்த தேவேந்திரநாத் தாகூரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரம்ம சமாஜ் அப்படின்ற ஒரு மோனோதீஸ்டிக்கல் சொசைட்டி உருவாகிறதுக்கு அவர் வந்து ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கார் தேவேந்திரநாத் தாகூர். இந்த பிரம்ம சமாஜோட ப்ராமினென்ட் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உபநிஷாஸ், வேதா ஸ்கிரிப்சர்ஸ், வேதா டெக்ஸ்ட்ஸு இதெல்லாம் இன்டர்பிரட் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்காக இருந்தது. ஸோ சின்ஸ் he was born into a very influential family, he got better education during his childhood, and he traveled to various countries, and he's a polymath, and at the same time as a literarian அப்படின்னு பார்த்தோம்னா he is a versatile personality. நம்ம எப்படி ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து versatile personalityயாக இருந்தாரோ அதே மாதிரி ரவீந்திரநாத் தாகூரும் பார்த்தோம் அப்படின்னா versatile personality in literature. He has written poetry, fiction, drama. He has also written essays and எஜுகேஷன் பேஸ்ட்லேயும் நிறைய எழுதியிருக்காரு, ஃபிலோசாஃபி எழுதியிருக்காரு, மியூசிக். ஸோ அன்டவுட்டட்லி he is a versatile genius. அண்ட் நமக்கு தெரியும் நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் வந்து எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர் தான். ரவீந்திரநாத் தாகூர் வந்து நம்மளோட நேஷ்னல் ஆந்தமை பெங்காலியில் எழுதியிருக்காரு, சரிங்களா. உலகத்திலே எந்த ஒரு எழுத்தாளருக்கோ எந்த ஒரு பொயட்டுக்கோ இல்லாத ஒரு தனிச்சிறப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா we can find in ரவீந்திரநாத் தாகூர். என்ன அப்படின்னா நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் எழுதியிருக்கார் ரவீந்திரநாத் தாகூர். நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் தாண்டி பங்களாதேஷோட நேஷ்னல் ஆந்தம் எழுதுனதும் ரவீந்திரநாத் தாகூர் தான். அமர் சோனார் பங்காலா அப்படின்ற சாங், சரிங்களா. இப்போ நம்மளோட சாங் என்னது, ஜனகணமன இருக்கு இல்லைங்களா, இது எழுதுனதும் ரவீந்திரநாத் தாகூர் தான். அதே மாதிரி பங்களாதேஷோட நேஷ்னல் ஆந்தமான அமர் சோனார் பங்காலா அப்படின்ற சாங்கை எழுதுனதும் ரவீந்திரநாத் தாகூர் தான். ஸோ யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு ரைட்டருக்குமே இது வந்து இவ்வளோ ஒரு தனிச்சிறப்பு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் இன்னொரு ஆடட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் அந்தம் கூட பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட அமர் சோனார் பங்காலா அப்படின்ற அந்த சாங்கை இன்ஸ்பயர் பண்ணி தான் ஸ்ரீலங்காவோட நேஷ்னல் அந்தமாக எழுதியிருக்காங்க. ஸோ இவரோட சில இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் ஒர்க் கீதாஞ்சலி ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒர்க். அதே மாதிரி காரேபேரி, கோரா, ஜனகணமன தான் நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம். இட் வாஸ் ரிட்டன் இன் பெங்காலி. நம்ம பெங்காலியில் இருக்கிறதே அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரவீந்திர சங்கீத், அமர் சோனார் பங்காலா. இந்த அமர் சோனார் பங்காலா தான் பங்களாதேஷோட நேஷ்னல் ஆந்தம் அப்படின்லாம் பார்க்குறோம். ஸோ இதில் எஸ்பெஷலி ரவீந்திரநாத் தாகூரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்டவுட்டட்லி
இந்த நம்ம பார்க்க போகிற கீதாஞ்சலி தான் ரவீந்திரநாத் தாகூரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் ஃபார் திஸ் ஒர்க் ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் அவார்டட் த நொபேல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் இந்த இயர் 1913. ஸோ அவர் இந்த நொபேல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் வாங்கும்போது ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் டு ரிசீவ் தட் ப்ரைஸ். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த இந்த இவரோட லிட்ரரி ஒர்க்ஸ்க்காக ஹி வாஸ் நைட்டட் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா? நைட் அப்படின்னா சர் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவாங்க. ஸோ சர் ரவீந்திரநாத் தாகூராக தான் இருந்திருக்காரு. எப்போ 1915 1990 வரைக்கும். 1990 என்ன ஆச்சு அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் நடந்தது இல்லைங்களா? அந்த ஜாலியன் வாலாபாக் மேசக்கருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட்ஸை வந்து இவர் அப்போஸ் பண்ணுறதுக்காக தன்னுடைய நைட்ஹுடவே இவர் வந்து டினவுன்ஸ் பண்ணிடுறார். சரிங்களா? ரெஃப்யூட் பண்ணிடுறார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா ஒரு நேஷ்னலிஸ்டாகவும் இருந்திருக்காரு. சச் அ கிரேட் பொலிட்டீஷியன், லிட்ரரியன், மியூசிஷியன். ஸோ ஹீ இஸ் அ versatile genius. அன்டவுட்டட்லி ஹீ இஸ் அ versatile genius அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்ட் இவரோட ஒர்க்காக இருந்தாலும் சரி, பொயட்ரியாக இருந்தாலும் சரி, ட்ராமாவாக இருந்தாலும் சரி, ஹீ ஜஸ்ட் மேக் ஆல் ஹிஸ் ஒர்க் அதை ஒரு கம்பைண்டாக ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஒர்க்காகவும் ஒரு ஃபிலசாஃபிக்கலான ஐடியாஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி கொடுக்குறதுல இவர் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு பர்சன். சரிங்களா? இவர் ஒரு 16 இயர்ஸ் இருக்கும்போதே நிறைய போம்ஸ்லாம் எழுதுகிறார். பானு சிம்ஹா அப்படின்ற சியூடோனிமில் நிறைய பொயட்ரிஸ், நிறைய போம்ஸ்லாம் எழுதுகிறார். சரிங்களா? ஸோ இவரோட சியூடோனிம் அட் த ஏஜ் ஆஃப் 16, இவரோட சியூடோனிம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பானு சிம்ஹா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லிட்ரரி ரைட்டராக இருக்கார். அண்ட் லேட்டர் வந்து ஹி ஸ்டார்டட் விஸ்வபாரதி. ஸோ விஸ்வபாரதி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் லாட் இன் வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கீதாஞ்சலி, கோரா, கேரபேரி, இதெல்லாம் இவரோட பெஸ்ட் நோன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவோட நேஷனல் ஆந்தமான ஜனகணமன எழுதினதும் ரவீந்திரநாத் தாகூர் தான். இவரோட ஒன் ஆஃப் த போயம்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி பங்களாதேஷோட நேஷனல் ஆந்தமான அமர் சோனார் பங்காலா, அதுவும் வந்து ரவீந்திரநாத் தாகூர் பெயிண்ட் பண்ணது தான். அண்ட் இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கன் நேஷனல் ஆந்தம் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமர் சோனார் பங்காலாவை பேஸ் பண்ணி எழுதின ஒர்க் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவரோட கெரியரில் நிறைய ஒர்க், ஸ்பெஷலைஸ்டான ஒர்க், பொயட்ரியில், ஃபிக்ஷனில், ட்ராமாவில், ஃபிலாசபியில் நிறைய ஒர்க் எழுதியிருக்கார். சரிங்களா? அந்த மாதிரியான ஒர்க்கில் நமக்கு வந்து வி ஹவ் காட் முக்ததாரானா வாட்டர்ஃபால். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் அவர் பெங்காலியில் எழுதி அதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய கீதாஞ்சலி கூட 1910 பெங்காலியில் தான் எழுதியிருக்காங்க. கீதாஞ்சலியை வந்து அதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்லேட் எப்போது 1912 ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ 1912 கீதாஞ்சலி ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கு ஹீ ரிசீவ்ட் நொபேல் ப்ரைஸ் இன் த இயர் 1930. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரவீந்திரநாத் தாகூரை பற்றிய ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன். இப்போது மற்ற வித்தவுட் மச் அடியூ லெட் அஸ் enter the topic கீதாஞ்சலி. ஸோ கீதாஞ்சலி அப்படின்னா கீதானா what do you mean by the term கீதானா சாங், அஞ்சலி அப்படின்னா ஆஃபரிங். ஸோ கீதாஞ்சலி அப்படின்னா இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா சாங் ஆஃபரிங். கீதாஞ்சலி இஸ் சாங் ஆஃபரிங். இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 103 இங்கிலீஷ் ப்ரோஸ் போயம்ஸ். பியூரஸ்ட்டு ஃபார்மில் இல்லை, இது வந்து ப்ரோஸ் போயம் ஃபார்மில் தான் இந்த போயம் இருக்குது. இந்த பாதி அப்படியே ஒரு மாதிரி நார்மலான ஸ்டைலில் தான், ரித்தமிக்கலாக, ரைம் ஸ்கீம்லாம், பிளாங்க் வேர்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரீ வேர்ஸாக தான் இந்த போயம் எழுதியிருக்காரு. இந்த போயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 53 போயம்ஸ் வந்து ஒரிஜினல் பெங்காலி கீதாஞ்சலியிலேருந்து அப்படியே எடுத்திருக்காங்க. மீதி ஒரு 50 போயம்ஸ் வந்து அவரோட மற்ற ஒர்க்கில் இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க. நைவேத்தியா அப்படின்ற மாதிரியான சில ஒர்க்கில் இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க. சில போயம்லாம் வந்து கிளப்பான போயம். ஸோ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாங், இந்த கீதாஞ்சலியில் 103 சாங்ஸ் இருக்குது, 103 போயம்ஸ் இருக்குது. இந்த 103 போயம்ஸில் இந்த 95th போயம் இருக்குது பார்த்தீங்களா? 95th சாங் வந்து இவரோட நெய்வேத்தியா அப்படின்ற போயமில் இருந்து, நெய்வேத்தியன்ற போயமில் சாங் நம்பர் 89 and 90 கிளப் பண்ணி
நமக்கு கீதாஞ்சலியில் 95th சாங்காக இருக்குது. ஸோ இது ஒரு ப்ராமினெண்ட்டான 1 மார்க் ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதே மாதிரி கீதாஞ்சலியில் எத்தனை போயம்ஸ் இருக்குது? கீதாஞ்சலியில் 103 போயம்ஸ் இருக்குது. அந்த 103 போயம்ஸில் எத்தனை போயம் ஒரிஜினல் பெங்காலி வெர்ஷன் ஆஃப் கீதாஞ்சலியில் எடுத்திருக்காங்க அப்படின்னா 53 போயம்ஸ் தான் ஒரிஜினல் பெங்காலி வெர்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அதர் 50 போயம்ஸ் இவரோட மற்ற பொயட்ரி பேக்லேருந்து அப்படியே செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கீதா மீன்ஸ் கீத் மீன்ஸ் song. Anjali means offering. So in English, literally Gitanjali means song offerings. சரிங்களா? ஸோ இந்த கீதாஞ்சலி வந்து 1912 வந்து இங்கிலீஷில் பப்ளிஷ் ஆச்சு. அண்ட் இங்கிலீஷில் பப்ளிஷ் ஆன உடனே ஸ்வீடிஷ் அகாடமி, அதாவது நொபேல் ப்ரைஸ் இன் லிட்ரேச்சர் அவருக்கு வந்து 1913 கிடைக்குது. இந்த கீதாஞ்சலியை பற்றி KRS ஐயங்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, he wrote the largest number of lyrics ever attended by any poet அப்படின்னு கீதாஞ்சலியை பற்றி அவர் வந்து KRS ஐயங்கார் சொல்கிறாரு. அண்ட் இதை பற்றி இன்னும் ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் நிறையா சாங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிப்ளிக்கல் டச்சில், அதே மாதிரி கிரைஸ்ட் லவ், அந்த மாதிரியான ஹியூமன் யூனியன் வித் காட், இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாம் இது வந்து டீல் பண்ணியிருக்கு. அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் சென்சுவல் இமேஜரி. நம்ம சென்சுவஸ் போயட் அப்படின்னு எந்த போயட் சொல்லுவாங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சரில்? ஹூ இஸ் த சென்சுவஸ் போயட்? ஆமாங்க, ஜான் கீட்ஸ். இந்த சென்சுவஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா, போயமில் வச்சு போயம் மூலமாக எல்லா டேஸ்ட்டையும் எல்லா சென்ஸையும் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஸோ அது மாதிரி இந்த போயம்லையும் பார்த்தோம் அப்படின்னா, கீதாஞ்சலிலையும் பார்த்தோம் அப்படின்னா, we can find the sensuous இமேஜரிஸ், சென்சுவல் இமேஜரிஸ் இந்த போயம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கீதா கோவிந்தா அப்படின்னு ஒரு போயம் இருக்குது, ஒரு லாங் நரேட்டிவ் போயம். இந்த கீதா கோவிந்தாவை யார் எழுதுறாங்க அப்படின்னா, ஜெயதேவா அப்படின்ற ஒரு அடிகளார் வந்து எழுதுறார். சரிங்களா? இந்த கீதா கோவிந்தாவை பேஸ் பண்ணி தான் இவர் கீதாஞ்சலி எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ கீதா கோவிந்தா வாஸ் த சோர்ஸ், ப்ராமினன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் கீதாஞ்சலி. சரிங்களா? ஸோ இந்த கீதா கோவிந்தாவை வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் கூட நமக்கு ஒரு சாங் ஆஃப் சாங்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது மாதிரி இந்த ஸ்ரீ ஜெயதேவா எழுதின கீதா கோவிந்தாவை வந்து அது மாதிரி அதை மாடலாக வச்சு தான் நம்ம தாகூர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, கீதாஞ்சலி எழுதியிருக்கார். ஸோ எப்படி கீதா கோவிந்தாவில் வந்து ஒரு ப்ரைம் டிவோட்டியாக ப்ரொட்டகானிஸ்டாக கிருஷ்ணாவை வச்சு அந்த கிருஷ்ணாவை வந்து கவுகர்லாம் அப்படியே துரத்தி கிருஷ்ணாவை லவ் பண்ணுறாங்களோ, அதை பேஸ் பண்ணி நமக்கு கீதா கோவிந்தா இருக்குமோ, அதே மாதிரி தான் கீதாஞ்சலியிலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சியூட்டு தான் யாருங்க, காடை வந்து சர்ச் ஆஃப் காட் தான். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒர்க்லேயும் இருக்குது. அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து we can find the deep தீஸ்ட், ஒரு தாகூர் அஸ் தீஸ்டாக ரொம்ப அழகாக பார்க்குறாங்க. பட் வைஷ்ணவிசத்தை தாண்டி, சரிங்களா, வைஷ்ணவசத்தை தாண்டி ஒரு இவரை வந்து காடாக பார்க்காம ஒரு லவ்வராக பார்த்துருக்காரு நிறைய போயமில். இவரை ரவீந்திரநாத் தாகூர் தன்னை ஒரு பெண்ணாகவும் காடை ஒரு ஆணாகவும் பர்சனிஃபை பண்ணி அந்த காடோட பர்சியூட் அதெல்லாம் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த போயமில் நிறைய இடத்துல இவர் வந்து தன்னை ஒரு கேர்ளாக வந்து விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிலாம் நிறைய போயம் எழுதியிருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் தான் போயம் நம்பர் 49 and 52. அதே மாதிரி நிறைய போயமில் பார்த்தோம், நிறைய போயமில் நீங்கள் பார்ப்பீங்க இப்போது லிஸ்ட்டு, நிறைய போயமில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இவரை ஒரு பிரைடாகவும், அதாவது மணப்பெண்ணாகவும், கடவுள் வந்து மணமகனாகவும் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ரொம்ப அழகான டிஃப்ரென்ஸு நல்லா ரொம்ப எழுதியிருக்க ஒரு போயம் தான். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த போயம் நம்பர் 35 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். சரிங்களா? போயம் நம்பர் 35 பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேஷ்னல் காஸ்க்காக, சும்மா வெறுமனா பக்தின்னு மட்டும் இல்லாமல் பக்தியுடன் கூடிய பேட்ரியோட்டிசமும் வந்து கொண்டு வர போயம் தான் இந்த போயம் நம்பர் 35. இப்போது கரண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இந்த போயம் இருக்குது, வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அப்படின்ற போயம். ஸோ ரொம்ப அந்த ஃப்ரீடம்காக இருக்கிற ஒரு போயம். அதே மாதிரி போயம் நம்பர் 73 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நீ மட்டும் போதும். சரிங்களா? வேறு எதுவும் வேண்டாம், நீ மட்டும் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சாங். ரொம்ப சிம்பிளாக
ஒரு வித்தியாசமான ஒரு போயம். இதில் வந்து 5 சென்சஸ் பற்றி 5 சென்சஸை நான் ரினவுன்ஸ் பண்ணுறேன், எனக்கு நீ மட்டும் போதும், சரிங்களா, அப்படின்ற மாதிரியான போயம் தான் இந்த மாதிரியான சில போயம்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த போயமில் வந்து we can find everything. We can find love, love for nature, love for children, love for the world, love for the humanity, அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸையும் வந்து இந்த போயமில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த போயம் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரொமான்டிக் எக்ஸூபரன்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரொமான்டிக் எக்ஸூபரன்ஸ். ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து பர்சானிஃபை காடை வந்து இப்படி தான் ஒரு இது காடுன்றவர் ரொம்ப ரொம்ப மேன்மையானவர், அவரை வந்து நம்ம ரொம்ப அப்படியே உயர்வாக தான் காடை வந்து இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதை தாண்டி இதில் சில ஸ்பெஷலைஸ்டான ஐடியாஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. ஸோ வித்தவுட் மச் அடு நம்ம இப்போது போயம்குள்ளே போக போகிறோம். ஸோ கீதாஞ்சலி அப்படின்ற போயம் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளாக உங்களுக்கு நோட்ஸில் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் போயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பேரிசன். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு 10 சாங்ஸோட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சாங்ஸ்லேயும் காடை ஒவ்வொரு மாதிரி இவர் வந்து ட்ரீட் பண்ணுறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சாங்கில் பார்த்தோன்னா பொயட் வந்து தன்னை ஒரு வெசலாக ஏர்த்தன் பாட்டாக வந்து கம்பேர் பண்ணியிருக்கார், சரிங்களா. தன்னை ஒரு ஃப்ளூட்டாகவும் கம்பேர் பண்ணியிருக்கார். தான் ஒரு ஏர்த்தன் பார்ட்டாக இருக்கும்போது அந்த ஏர்த்தன் பார்ட்டில் அந்த மண்பானையில் நிறையிற தண்ணி, அதாவது அது இங்கே தண்ணின்னு சொல்லாமல் ஃப்ரெஷ் லைஃபாக யார் இருக்கா? காட். அதே மாதிரி தன்னை ஒரு ஃப்ளூட் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது அந்த ஃப்ளூட்டை வாசிக்கிற ஃப்ளூட் பிளேயராக யாரை சொல்கிறார் அப்படின்னா காடை சொல்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு கீதாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் போயமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். Thou hast made me endless, such is thy pleasure. This frail vessel thou emptiest again and again and fillest it ever with fresh life. என்னை மறுபடியும் எம்டி ஆக்குற, மறுபடியும் எம்டி ஆக்கி மறுபடியும் ஃப்ரெஷ் லைஃப்பில் என்ன ஃபில் பண்ணுற அப்படின்னு ஆரம்பமே without invocation. There is no invocation in this poem collections. ஃபர்ஸ்ட் போயம்லேயே பாருங்கள், என்னை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நிரப்புகிறாயே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் இவர் சொல்லும் போது தன்னை திஸ் லிட்டில் ஃப்ரூட் ஆஃப் ரீட், நான் ஒரு சின்ன ரீட் அப்படின்னா நாணல் புல், ஆற்றங்கரை ஓரத்துலாம் இருக்கும் இல்லைங்களா நாணல் புல், அந்த நாணல் புல் மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு நாணல் புல்லை எடுத்து என்ன ஒரு ஃப்ளூட்டாக மாற்றி என்னை வாசிக்கிற, என்னை எங்கெங்கெல்லாம் தூக்கிட்டு போகிற. யூ கேரிட் மீ ஓவர் ஹில்ஸ் அண்ட் வேலிஸ், யூ கேரிட் மீ ஓவர் ஹில்ஸ் அண்ட் டேல்ஸ் அண்ட் அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கடைசி ஒரு மலை மேலே உட்காந்து அழகாக அப்படியே வாசிக்கும் போது என்னோட பிறவி பலனே அடைஞ்சிருது. அப்போ என்னை நீ தொடரும்போது அவர் எவ்வளோ ரசித்து எழுதியிருக்கார் பாருங்க. அட் த இம்மார்டல் டச் ஆஃப் தை ஹேண்ட்ஸ் மை லிட்டில் ஹார்ட் loses its limits in joy and gives birth to utterance ineffable. எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், நீ இப்படி தொட்ட உடனே எனக்கு அவ்வளவு சந்தோஷம் வந்து வருது அப்படின்லாம் சொல்றாரு. இது போது the infinite gifts comes to me only on these very small hands of mine. Ages pass and still thou purest and still there is a room to fulfill அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் சாங் முடிக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங். கீதாஞ்சலியோட ஃபர்ஸ்ட் சாங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் கம்பேரிசன்ஸ் இருக்குது. தன்னை ஒரு ஃப்ரைல் வெஸ்ஸலாகவும் தன்னை ஒரு ஃப்ளூட்டாகவும் அவர் கம்பேர் பண்ணியிருக்கார். தன்னை ஒரு ஃப்ரைல் வெசலாகவும் தன்னை ஒரு ஃப்ளூட்டாகவும் கம்பேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரைல் வெசலாக கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரைல் வெசலில் நீ ஒவ்வொரு முறையும் ஃப்ரெஷ் லைஃபால் ஃபில் பண்ணுறியே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஃப்ளூட்டாக கம்பேர் பண்ணும்போது நான் ஒரு ஃப்ளூட், நீ என்னை வாசிக்கின்ற ஒரு ஃப்ளூட் பிளேயர் அப்படின்றதும் இந்த ஃபர்ஸ்ட் போயமில் கம்பேர் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்ட் போயம் அதே தான், சாங் அண்ட் பொயட். வென் தவ் கமாண்ட்ஸ் மீ சிங், நீங்கள் என்னை பாட சொல்லும்போது நான் எதை பற்றியும் கவலைப்படலை, நான் பாட்டுக்கு பாட ஆரம்பித்தேன். நீங்கள் என் ஃபேஸை பார்க்கும்போது நான் பாடிட்டு இருக்கும்போது அப்படியே நீங்கள் என் ஃபேஸை பார்க்குறீங்க, ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே டியர்ஸ் வந்து என் கண்ணுலேருந்து அப்படியே தாரையாக ஊற்றுது அப்படின்றாரு. அப்போ நீங்கள் என்னை பார்த்த அந்த நொடி நான் பாடுறேன், சரிங்களா, நான் ஒரு பாடல் பாடுறேன், என்னை பாட சொல்கிறீங்க, நீங்கள் பாட சொல்லிவிட்டு நான் பாடிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னை பார்த்த உடனே, நான் உங்களை பார்த்த உடனே, சரிங்களா, எனக்கு கண்ணிலிருந்து அப்படியே கண்ணீர் துளிகள் அப்படியே வருது அப்படின்றாங்க. ஸோ
உங்களை பார்த்துக்கிட்டே பாடிட்டு இருக்கிற இது வந்து என் வாழ்க்கையில் நான் பண்ண மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்லாம் இந்த செகண்டில் சொல்கிறாங்க. அண்டு தேர்டு போயம் வந்து இன்னொரு ஃபேமஸான போயம். ஸோ ஃபஸ்ட்டு போயம் எந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான போயமோ அதே மாதிரி தேர்டு போயமும் ரொம்ப ஃபேமஸான போயம். இந்த தேர்டு போயம் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். I know not how thou singest, my master. I ever listen in silent amazement. அடுத்த லைன் பாருங்க. The light of thy music illumines my life. எப்படி யோசிச்சு பாருங்க. The light of thy music. உங்களுடைய மியூசிக்கோட லைட், மியூசிக்ல இருந்து லைட் வருமா? பட் அவர் சொல்றாரு the light of thy music illumines the world. உங்களோட இசை இந்த உலகத்தை ஒளி பெற வைக்குது. ஸோ இசைன்றது ஒளி, இல்லுமைன்ஸ்ன்றது ஒளி, லைட்டு, சவுண்டு. ஸோ சவுண்டு வந்து லைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படி மியூசிக் வாசிக்கும் போது அடுத்த லைன் சொல்கிறாரு, த லைஃப் பிரீத் ஆஃப் தை மியூசிக் ரன்ஸ் ஃப்ரம் ஸ்கை டு ஸ்கை. திஸ் ஹோலி ஸ்ட்ரீம் ஆஃப் தை மியூசிக் breaks through all stony obstacles and rushes on. My heart longs to join in thy song, but vainly struggle for voice. I would speak, but speech breaks not into song, and I cry out baffled. Ah, thou hast made my heart captive in the endless measures of thy music, my master. நீங்க பாடும்போது நீங்கள் உங்கள் பாட்டில் நான் அப்படியே கரைஞ்சு போயிடுறேன், உருகி போயிடுறேன். அடுத்தது வந்து எனக்கு பேசணும்னு நினைக்கும் போது எனக்கு பேச்சு கூட வரல, அழுக தான் வருது. அப்படிங்கும்போது நீங்கள் என்னோடய ஹார்ட்டை உங்களுக்கு வசப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறார். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த்து சாங்கில் இவர் ஆரம்பிக்கும் போதே உயிரின் உயிரேன்னு ஆரம்பிக்கிறார். உயிரின் உயிரின்னு என்னதுங்க? லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஃபோர்த்து சாங் ஆரம்பிக்கும் போதே லவ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எனக்கு லைக் ஐ ஷல் எவர் ட்ரை டு கீப் மை பாடி பியூர், knowing that thy living touch is upon all my limbs. I shall ever try to keep life of my life தாங்க, கரெக்ட் தாங்க. நான் லவ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லிட்டேனா? ஓகே ஓகே, லைஃப் ஆஃப் மை லைஃப், என் வாழ்வின் வாழ்வே, உயிரின் உயிரே, அதுதான். ஸோ ஐ ஷல் ever try to drive all my evils away from my heart and keeps my love in flower, knowing that thou hast thy seat in the inmost shrine of my heart. நீங்கள் என் மனசுக்குள்ளாரியே இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நீங்கள் எப்பயுமே என் கூடவே இருங்க அப்படின்றாரு. ஸோ வழக்கமாக இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஃபிஃப்த்து போயமில் என்ன பண்ணுறாருங்க? ஃபிஃப்த்து போயமில் வந்து லவ்வராக தன்னை ஒரு கேர்ளாகவும் காடை வந்து ஒரு லவ்வராகவும் வந்து எனக்காக வா, சம்மர் சீசனாக இருந்தால் என்ன, இரவா பகலா வெயிலா மழையா, என்னை வந்து பாரு அப்படின்னு ஃபிஃப்த்து போயமில் சொல்கிறாரு. இந்த சிக்ஸ்த்து போயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்பேரிசன். இவரை ஒரு ஃப்ளவராகவும் காடை வந்து ஒரு கார்டனராகவும். சரிங்களா? நான் ஒரு பூ. இதில் ஆரம்பிக்கும் போதே, இந்த லைன் ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா pluck this little flowerன்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாரு? pluck this little flower, இந்த சின்ன ஃப்ளவரை பறிச்சுக்கோ, pluck this little flower and take it அப்படின்னா இந்த போயமே ஆரம்பிக்கிறார். சரிங்களா? ஸோ நீ தொட்டா அதுதான் என்னோட, நான் ஒரு பூவாக பிறந்ததுக்கான ஒரு பூ எதுக்குங்க? பூ வந்து மலர்வது இறைவன் காலடிக்கு சேர்றதுக்கு தான். ஸோ pluck this little flower and I spring only for your food, to ornate your food அப்படின்றதெல்லாம் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. I am aware that the time of offering go by, though its color be not deep and its smell be faint, use this flower in thy service. நான் ஒரு பூ, என்னோட கலர் மங்கிறதுக்குள்ளார, என்னோட வாசம் போகிறதுக்குள்ளார சீக்கிரம் என்னை யூஸ் பண்ணிக்கவா ப்ளீஸ்பா அப்படின்னு கெஞ்சுறார் கடவுள்கிட்ட. செவன்த்து போயமில் பாருங்கள். செவன்த்து போயமில் என்ன சொல்கிறாருன்னா ஐடல் வர்ஷிப்லாம் பற்றி அவர் சொல்லவே இல்லை. ஐடல் வர்ஷிப்னா என்னதுங்க? வாட் யூ மீன் பை தி டெர்ம் ஐடல் வர்ஷிப்? IDOL, ஐடல், சிலை வழிபாடு. சிலை வழிபாடுலாம் அவர் வந்து எதுவுமே அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அவர் வந்து முழுக்க என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு வந்து
ஒரு சிம்பிளா ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன். நான் ஒரு ஃப்ளூட் ஆஃப் ரீட். சரிங்களா? நான் ஒரு ஃப்ளூட் ஆஃப் ரீட். நீ எனக்குள்ள நிறையிற ஒரு மியூசிக் அப்படின்றார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஐஎம் இல்லை, நான் இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் மட்டும் சொல்கிறேன். லைக் அ ஃப்ளூட் ஆஃப் ரீட் ஃபார் தி டு ஃபில் வித் மியூசிக் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் சொல்கிறாரு. ஸோ இந்த காட் அண்ட் மேனோட யூனிஃபிகேஷன் தான் இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஐடல் வர்ஷிப்பை அகெயின்ஸ்ட் பண்ணி இந்த போயம் இருக்குது. சரிங்களா? அண்ட் இந்த காடை வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போடுங்க. கடவுளுக்கு பெரிய பெரிய மாலைகள், பெரிய பெரிய மணிகள் அதெல்லாம் போட்டால் தான் கடவுள் அந்த ரொம்ப அழகாக இருப்பாரா? அப்படி இல்லை. கடவுள்ன்றவர் அழகு தான். கடவுள் அவர் என்ன ஃபார்மேட்டில் இருந்தாலும் அழகு தான். அந்த கடவுள் காளியாக இருந்தாலும் அழகு தான், ஒரு தேவியாக இருந்தாலும் அழகு தான், அல்லது விஷ்ணுவாக இருந்தாலும் அழகு தான், அவர் எப்படி இருந்தாலும் அழகு தான். கடவுள் அப்படின்றவரே அழகு தான். ஸோ அவர் இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் வந்து இட் வுட் மார் அவர் யூனியன் அப்படின்றார். சரிங்களா? மாறுனா என்னதுங்க? ஸ்பாயில். ஆர்னமெண்ட்ஸ் வுட் மார் அவர் யூனியன் அப்படின்றாங்க. இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் போயம்ஸ். சரிங்களா? ஆர்னமெண்ட்ஸ்லாம் தேவையில்லை, ஐடல் வர்ஷிப்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பிக்கும் போதே ஒரு சைல்டோட இமேஜரியில் யூஸ் பண்ணுறார். சரிங்களா? த மேன் வித் ஈவில் நேச்சர் குட் நாட் அட்டைன் சக்ஸஸ். த மேன் வித் ஈவில் நேச்சர் could not attain success. Similarly, man with evil nature could not attain God. அவ்வளோதான். அப்போது நம்ம கடவுளை அடையணும் அப்படின்னா ரொம்ப வஞ்சகமாக இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுளை அடையவே முடியாது. எனக்கு மட்டும்தான் இது வேணும், நான் மட்டும்தான் இதை செய்யணும், எனக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும் அப்படின்ற நான் எனக்கு எனக்கு அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தோம் அப்படின்னா கடவுளை நம்ம ரீச் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ இப்போது இதில் இந்த போயமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைல்டு வந்து ரிச், ஒரு பிரின்ஸோட ரோப்ஸில் இருக்கார். அந்த அந்த சைல்டு வந்து எவ்வளோ இன்னசென்ட்டாக, அதுக்கு அந்த ரிச்சோட அந்த ஜுவல்ஸோட வேல்யூலாம் தெரியாது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் இல்லையா? அவருக்கு அந்த வாட் இஸ் ஜுவல், வாட் இஸ் எனிதிங் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பார். சரிங்களா? ஸோ அதெல்லாம் இந்த இதில் சொல்கிறாங்க. அண்டு 9th சாங்கில் பார்த்தோம் அப்படின்னா செல்ஃபிஷ்னஸை வந்து செல்ஃபிஷ்னஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அண்டு 10th சாங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th சாங்லேயும் வந்து கடவுள் யாருக்கிட்ட இருப்பார் அப்படின்னு கேட்டோன்னா, கடவுள் வந்து கோவில்லையோ இல்லை பெரிய பெரிய வழிபாட்டு தலங்களில் மட்டும்தான் கடவுள் இருக்க மாட்டார். கடவுள் எங்கே இருக்கார்? கடவுள் வந்து யார் யார் ஏழைகள் இடத்துல இருப்பாங்க, அன்பானவர்கள் மத்தியில் கடவுள் இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கை இழந்துருச்சே, அஜிஜோ என் வாழ்க்கையில் இனிமேல் திசையே இல்லையே அப்படின்ற இடத்துல கடவுள் இருப்பார். சரிங்களா? யாருமே இல்லாத எனக்கு கம்பானியன்ஸே இல்லை அப்படின்றவங்க கிட்ட கடவுள் இருப்பார். அதே மாதிரி என் வாழ்க்கை என்ன இவ்வளோ புவராக இருக்குது அப்படின்றவங்க இடத்துல கடவுள் இருப்பார். அப்போது கடவுள் கோவிலில் இருக்க மாட்டார். கடவுள் எங்கே இருப்பார்? இந்த மாதிரி ஏழைகள் மத்தியில் கடவுள் இருப்பார். அதே மாதிரி அன்பானவர்கள் மத்தியில் கடவுள் இருப்பார். சரிங்களா? லவ்லியஸ்ட்டை விட லோலியஸ்ட் அது. It is lowliest, not loveliest. Lowliest and lost. So God is with poor, lowliest and lost. அவங்கள் மத்தியில் கடவுள் இருப்பார் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு போயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சிமிலரான ஒரு போயம், ரொம்ப ஃபேமஸான இன்னொரு போயம், அதை பார்க்க போகிறோம். அந்த போயம் தான் வந்து அடுத்த போயம். எந்த போயம்? காட் எங்கே இருப்பார்? காடு லீவ் திஸ். நீங்கள் இந்த போயம் கேள்விப்பட்டிருக்கலாம். Leave this chanting and singing and telling of beads. Whom dost thou worship in this lonely dark corner of a temple with doors all shut? ஏன் doors all shutன்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாரு? கோயிலில் கதவெல்லாம் மூடி இருக்குமா? ஸோ இது 11th போயம் நான் சொல்லிட்டு இருக்கேன். Leave this chanting and singing and telling of beads.
Whom dost thou worship in this lonely dark corner of a temple with doors all shut? ஏன் கோயிலில் டோர்ஸ் ஆல் ஷட் அப்படின்ற வார்த்தை சொல்லியிருக்காரு. அதுவும் கோயிலை பற்றி ரெஃபர் பண்ணும்போது டார்க் கார்னர்ஸ். ஒய் டார்க் கார்னர்ஸ்? ஏன்னா அந்த கருவறையில எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி தான் சார் வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல தானே ஓபன் பண்ணுவாங்க. ஓகே மேம், சம்வாட் சூப்பர் சூப்பர் சூப்பர். சம்வாட் இட் இஸ் ஓகே. ஐ நீட் இன்னும் எலைட்டடா என்லைட்டன்டா எக்ஸ்பிளனேஷன். கேன் எனிஒன்? Maybe he refers to the heart of us, sir. நம்ம வந்து சம்வாட் எஸ் ஹார்ட் அப்படி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ஹார்ட் மூடியே இருக்கு, நம்ம இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். நம்ம இதயம் மூடி இருக்கும்போது கடவுளை நீ எங்கே தேடுற அப்படின்றதும் ஓகே. இன்னொன்று என்னென்னா, அந்த டைமில் யாருனாலையெல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியும்? ஒன்லி சர்டன் ப்ரிவிலேஜ்ட் பீப்புள், சரிங்களா? அவங்களால மட்டும்தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். அப்போது கோயில் அப்படின்றது எல்லாத்துக்குமானதாக இல்லை. எப்போ இந்த போயம் எழுதும் போதெல்லாம் அப்போது எல்லாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற, எல்லாரும் உள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு டெண்டன்சி இல்லாத இடத்த அந்த கோயிலை மூடி வச்சுக்கிட்டு அங்கே யாரு தான் இருக்கா? டார்க் கார்னரில் யாரை தேடுற? அங்கே யாரும் இல்லை. ஓப்பன் தைன் ஐஸ் அண்ட் சீ தை காட் இஸ் நாட் பிஃபோர் தி. பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? காடு கண்ணை திறந்து பாடுறா. நீ கோயிலில் கடவுள்ன்றிய, அங்கே கடவுள் இல்லை. அப்போ கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னா அவர் ஆன்சர் சொல்கிறார். ஹி இஸ் தேர் வேர் த டில்லர் இஸ் டில்லிங் த ஹார்ட் கிரவுண்ட். கடவுள் எங்கே இருக்காரு? ஒரு மண்ணை சரி செஞ்சு அதை வந்து ஒரு நல்ல பாத்தா, மண்ணை சரியான ஒரு பாத்தா மேக் பண்ணுறவர்கிட்ட கடவுள் இருக்கார். அதை விவசாயம் பண்ணுறவர்கிட்ட கடவுள் இருக்கார், சரிங்களா? He is there where the tiller is tilling the hard ground and where the path maker is breaking the stone. He is with them. அவங்க கூட தான் அவர் இருக்கார். He is with them. God is with them in the sun and in shower. சரிங்களா? காட் எங்கே இருக்காரு? சூரிய வெளிச்சத்துலேயும் மழையிலையும் தான் கடவுள் இருக்கார். நீங்கள் இருக்க மாதிரி ஒரு க்ளோஸ்டான ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே கடவுள் இல்லை, ஒரு க்ளோஸ்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளே கடவுள் இல்லை அப்படின்றார். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள்லாம் ஆர்னமெண்ட்லாம் ஜிகுன்னு வைரத்தாலையும் தங்கத்தாலையும்லாம் நகை போடலை. கடவுள்ன்றவர் எப்படி இருப்பார்னா அவரோட கார்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இஸ் கவர்டு வித் டஸ்ட். கடவுளோட கார்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? இட் இஸ் கவர்டு வித் டஸ்ட். Put off thy holy mantle and even like him come down on the dusty soil. நீ கடவுளை தேடணுமா? கடவுள்கிட்ட பேசணுமா? கடவுளோட ஒரு ஃபைண்டராக, ஒரு பர்சியூட்டராக வந்து இருக்கணுமா? அப்போ நீ என்ன பண்ணணும்? நீ பண்ண வேண்டியது கம் அவுட் ஆஃப் தை மெடிடேஷன். உன்னோட மெடிடேஷன் விட்டு வெளியில் வா. நீ தியானம் பண்ணுறது மூலமாக கடவுள் வந்து உனக்கு வரம் தர போகிறதில்ல. கம் அவுட் ஆஃப் தை மெடிடேஷன் அண்ட் லீவ் அசைட் தை ஃப்ளவர்ஸ் அண்ட் இன்சென்ஸ். கையில் நிறைய பூவெல்லாம் வச்சுக்கிட்டு கீழே அந்த பூவு கடவுளுக்கு சாம்பிராணி பிடிக்கும், பத்தி பிடிக்கும் அப்படின்லாம் வச்சுருக்க, அதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கோ, சரியா? அப்போது எங்கே போய் கடவுளை பார்க்கலாம்? மீட் ஹிம் அண்ட் ஸ்டாண்ட் பை ஹிம் இன் டாயில். ஹார்ட் ஒர்க்கில், டாயில்னால் என்னது? ஹார்ட் ஒர்க்கில் நீ கடவுளை பார்க்கலாம். அண்ட் இன் ஸ்வெட் ஆஃப் தை ப்ரவ். உன்னோட ஐப்ரோஸ்லேருந்து அப்படி வேர்வை துளி அப்படி சொட்டி கீழே உள்ள அங்கே தான் நீ கடவுளை பார்க்கலாம். அப்போது உழைப்பு தான் கடவுள். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு போயம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு என்ன சொல்கிறது, எல்லா அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸோட காமன் ஐடியாலஜிஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு போயம் தான் இந்த போயம். இந்த போயம் எந்த ஒரு ரிலிஜனை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இந்த பர்டிகுலர் போயம் இல்லை சார் அப்படிலாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக இறைவன், இது வந்து ரவீந்திரநாத் தாகூரோட ஐடியா. ஆல்மோஸ்ட் எனக்கு இந்த போயம் ரொம்ப பிடித்த ஒரு போயம், சரிங்களா? காட் எங்கே இருக்காரு? காட் வந்து ஒரு திருப்பதிக்கு போவாங்க, கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு பணம் இது பண்ணி அங்கே போவாங்க. அங்கே போனால் மட்டும்தான் அவர் இருப்பார். நல்ல எங்கே வேணாலும் அப்போ கடவுள் இருப்பார், எங்கேயும் இருப்பாருன்னு போது எங்கேயும் நம்ம தாராளமாக எடுத்துக்க வேண்டியதானே. இந்த போயம் என்ன சொல்கிறாரு? காட் இஸ் தேர் வேர் த டில்லர் இஸ் டில்லிங் த ஹார்ட் கிரவுண்ட் அண்ட் வேர் த பாத் மேக்கர் இஸ் பிரேக்கிங் த ஸ்டோன்ஸ். தேர் இஸ் வேர் த காட் இஸ். ஹீ இஸ் வித் தெம் இன் த சன் இன் ஷவா அப்படின்லாம் சொல்கிறாரு. எக்ஸலண்ட்டான ஒரு போயம். 11
And 12th poem. ஸோ 12th poemல என்ன சொல்கிற, கிட்டத்தட்ட நமக்கு இந்த பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்தோட சிமிலர் ஐடியாஸ்லாம் நிறைய போயமில் வரும். அதில் ஒன் ஆஃப் த போயம் இது தான். த டைம் தட் மை ஜேர்னி டேக்ஸ் இஸ் லாங் அண்ட் வே ஆஃப் இட் லாங். I come out on the chariot of the first gleam of light and pursued my voyage through the wilderness of the worlds, leaving my track on many stars and planets. ஸோ கடவுளை எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி பார்க்குறாரு, எங்கெங்கேயோ சுற்றுறாரு. நமக்கு கிட்டத்தட்ட போன இதில் பார்த்த மாதிரி தான், கடவுளை நிறைய கோயிலில் தேடுறாரு, நிறைய பிளானட்ஸில் தேடுறாரு, நிறைய ஸ்டார்ஸில் தேடுறாரு, நிறைய ஃபாரஸ்டில் கடவுளை தேடுறாரு. எல்லா பக்கமும் தேடுன்னு தேடி கடைசியில் கடவுளை எங்கே கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு. கடவுளை இவர் எங்கே கண்டுபிடிக்கிறாருன்னா, இன்னர் மோஸ்ட் ஷ்ரைன் ஆஃப் ஹிஸ் ஓன் ஹார்ட்டில் கடவுளை எங்கே கண்டுபிடிக்கிறாரு. ஓ வேர் ஐ ஃபவுண்ட் தி, எங்கே என்னக்கிட்டே தான் இருக்கார் அவர் எங்கெங்கேயோலாம் இல்லை. நான் அவரை தேடி நான் ஒரு சேரியட்டை பூட்டிக்கிட்டு எங்கெங்கேயோ தேடுறேன், ஸ்டார்ஸில் தேடுறேன், பிளானட்டில் தேடுறேன், சரிங்களா. ஆனால் அவர் எங்கே இருக்கார், எனக்குள்ளாரியே இருக்கார், என் மனசுக்குள்ளாரியே தான் கடவுள் இருக்கார், சரிங்களா. ஹியர் ஆர்ட் தவ் அப்படின்னு அவரோட ஹார்ட்டை சொல்கிறார். ஓ வேர் அப்படிங்கும்போது இங்கே தான், நான் தான் கடவுள் அப்படின்னு அவரே சொல்கிறார், சரிங்களா. ஸோ அந்த லைன்ஸ் பாருங்கள், இந்த போயமில் ஒரு லைனு, த கொஷின் அண்ட் த க்ரை ஓ வேர் melt into tears of thousand streams and deluge the world with the floods of the assurance I am. நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்றார். ஸோ தட் இஸ் த 12th ஒன். எல்லாமே சின்ன சின்ன போம்ஸ் தான், சரிங்களா. எல்லாமே ஷார்ட் தான். சில போயம்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் பிக்கராக இருக்கும். அண்ட் இந்த 13th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 இமேஜஸ் இங்கே சொல்கிறார், ஒரு 3 இமேஜாக கொடுக்குறாரு, சரிங்களா. 3 இமேஜில் த சாங் தட் ஐ கேம் டு சிங் ரிமைன்ஸ் அன்சங் டு திஸ் டே. நான் இன்னும் பாடணும்னு நினச்சி வந்த பாட்டு இன்னும் என்னால் பாட முடியாமல் இருக்குது. ஸோ அந்த பாட்டை நான் சீக்கிரம் பாடணும், அந்த பாட்டை உச்சரிக்க நீங்கள் எனக்கு பவர் தரணும். அதான் என்ன சொல்கிறார், ஐ ஹவ் ஸ்பெண்ட் மை டேஸ் இன் ஸ்ட்ரிங்கிங் அண்ட் இன் அன்ஸ்ட்ரிங்கிங் மை இன்ஸ்ட்ருமெண்ட். The time has not come true, the world has not been rightly set, only there is the agony of wishing in my heart. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஸோ நான் மியூசிக் வாசிக்க வந்தேன், என்னோட மியூசிக் இன்னும் வாசிக்கப்படவே இல்லை, இன்னும் மீட்டாத வீணையாகவே இருக்கு, சரிங்களா. என்னோட வீணை மீட்டாத வீணையாகவே இருக்குது. அதே மாதிரி என்னோட பிளாசம், என்னோட வாழ்க்கைன்றது ஒரு பூவாக கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கராக கம்பேர் பண்ணுறாரு. அடுத்த இமேஜ் என்னென்னா பூ, அந்த பூ இன்னும் மலராமையே இருக்குது. The blossom has not opened, only the wind is shying by. விண்டு பெருமூச்சு பக்கத்தில் வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னும் வந்து பூ மலரவே இல்லை. அடுத்தது, நான் ஒரு ட்ராவலராக, நான் என்னோட live long day has passed in spreading his seat on the floor, but the lamp had not been lit. I cannot ask him into my house. So தேர்டு ட்ராவலர், இமேஜ் ஆஃப் ட்ராவலர், சரிங்களா. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. அடுத்து 14th போயமில் பார்த்தோன்னா ஒரு பிரைடல் மிஸ்டிசிசம். இவங்களை வந்து ஒரு பிரைடாகவும், யார் பொயட் வந்து தன்னை ஒரு பிரைடாகவும், காடை வந்து பிரைடு குரூமாகவும். எப்படி நம்ம ஆண்டாள் பாசுரம்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆண்டாள் தன்னை வந்து கடவுள் வந்து கல்யாணம் பண்ணிக்குவார் அப்படின்னு கடவுளை ஒரு கேர்ளோட இமேஜிலிருந்து ஆண்டாள் பாடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா விஷ்ணுவை, அந்த மாதிரியான பாடல் தான் இந்த பிரைடல். இந்த பிரைடல் மிஸ்டிசிசம் இங்கே ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல. இன்ஃபேக்ட் 18 பாருங்கள், 18 ஒரு பிரைடல் மிஸ்டிசிசம் தான், சரிங்களா. அதே மாதிரி இந்த ஆண்டாளோட ரெஃபரன்ஸ் நம்ம நிறைய இடத்துல இங்கே வந்து பார்க்க முடியும் இந்த கீதாஞ்சலியில். ஸோ இந்த 14th போயமில் பார்த்தோம்னா, டே பை டே thou art making me worthy of thy full acceptance by refusing me ever and anon, saving me from the pearls of weak uncertain desire அப்படின்னு தன்னை ஒரு பிரைடாகவும், பிரைடு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு துரத்துற மாதிரி பிரைடு குரூமை சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அவர் என்ன பண்ணுறாரு, பண்ணிக்கலாம் அப்புறம் அப்படின்னு அப்படியே தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காராம், சரிங்களா. ஸோ என்னைக்கு தான் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்குவ அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த போயம், ஐ எம் ஹியர் டு சிங் தி சாங். உனக்காக நான் பாட வந்திருக்கேன், சரிங்களா. உனக்காக பாட வந்திருக்கேன், ஆனால் நீ எப்போ எனக்கு சரி
நடக்கட்டும் பாடு அப்படின்னு எப்போ சொல்கிறியோ அப்போ அந்த பாட்டு நான் பாடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லா நேரமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? அமைதியாக உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தை சைலண்ட் வர்ஷிப் அட் டார்க் டெம்பிள் ஆஃப் மிட் நைட். இருட்டில் கூட, மிட் நைட்டில் கூட உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு நிமிஷம் பாடும், பாடி தொலையும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப என்னோட அந்த பாட்டு என்னோட வாழ்க்கையே நிறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? கமாண்ட் மீ my master, to stand before thee to sing. When in the morning air the golden harp is tuned, honor me, commanding my presence. நான் இந்த உலகத்தில் இருக்கிறதே பார்த்தோம் அப்படின்னா உன்னை புகழ்ந்து பாடுற அந்த பாட்டுக்காக தான் நான் இந்த உலகத்திலே இருக்கேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் டு சிங் யுவர் க்ளோரி. இட்ஸ் பீன் வெரி லாங் சின்ஸ் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் லாங் டைம். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு அந்த ராஜாக்கள்லாம் உட்காந்துருப்பாங்கல்ல, பாடி தொலையும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் ஒரே ஒரு வார்த்தை, command me my master to stand before thee to sing. ஒரே ஒரு வாட்டி என்ன பாட சொல்லிடுங்க மாஸ்டர் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சிமிலர் இது தான் வந்து 16th சர்வன்ட் மாஸ்டரோட இது தான். ஒரு வேர்ல்டு ஃபெஸ்டிவலுக்கு ஐ ஹாவ் ஹேட் மை இன்விடேஷன் டு திஸ் வேர்ல்டு ஃபெஸ்டிவல். இந்த வேர்ல்டு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்தால் என்ன பண்ணுவோம்? ஃபெஸ்டிவலுக்கு வந்தால் ஜாலியாக விளையாடுவோம், என்ஜாய் பண்ணுவோம், ஃபீஸ்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம்ல. அதுக்கு தாண்டி அதில் ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எய்ம் இருக்கும் இல்லைங்களா, அந்த எய்மை நான் எப்போ ஃபுல்ஃபில் பண்ணுறது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 17th வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம் ரெடி டு, நான் சாக ரெடியாக இருக்கேன். ஐம் ரெடி டு டை. I am only waiting for love to give myself up at last into his hands. நான் இப்போ ரெடி, நான் கூட இப்போ என்ன சாக சொன்னீங்கன்னா கூட உடனே நான் ரெடியாக இருக்கேன். நான் I'm ready to die and I'm ready to die myself in the hands. உங்களுடைய ஹேண்ட்ஸில் நான் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஐம் ஒன்லி வெயிட்டிங் ஃபார் லவ் டு கிவ் மை செல்ஃப் அப் அட் லாஸ்ட் இன் டு ஹிஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்னு 17th சொல்கிறாங்க. அடுத்து 18th பார்த்தோம்னா ஒரு க்ளவுடை வச்சு இந்த பிரைடல் மிஸ்டிசிசம் தான் இதுலேயும். க்ளவுட் ஹீப் அப்பான் க்ளவுட்ஸ். ஸோ அந்த க்ளவுட் ஒன்றோட ஒன்று சேர்ந்து என்ன ஆகுது? மழை மேகம் வருது இல்லையா? அதே மாதிரி என்னுடைய நினைவுகள் எல்லாம் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்து உங்களை பற்றி நினச்சி ரொம்ப அதிகம், உங்களை திங்கிங் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பிரைடல் மிஸ்டிசிசம் தான். 19th பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ்வர் அண்ட் பிலவடோட இது. அண்ட் இந்த 20th poem பாருங்கள். 20th poemல வந்து we can find the comparison of lotus. சரிங்களா? லோட்டஸ் யார்? கிருஷ்ணரோட அந்த பூ, கண்ணன் பிடித்த பூ. ஸோ நான் ஒரு லோட்டஸ் மாதிரி. ஒன் டே when the lotus bloomed, alas, my mind was straying, I knew not, my basket was empty and the flowers remained unheeded. Only now and again a sadness fell upon me and I started. ஸோ ஒரு ரோஸ் மாதிரி இருக்கேன். சரிங்களா? நான் ஒரு ரோஸ் மாதிரி நிறைஞ்சிருக்கேன். It is mine and this perfect sweetness has blossomed in the depth of my own heart. அப்போது பூவாக மலர்ந்துருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக தான். உங்கள் பாதத்தை என்ன பண்ணுறது? உங்கள் பாதத்தை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் இப்போது ஒரு பூவாக மலர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 21 பார்த்தோன்னா அதுவும் ஒரு ஃப்ளவரோட இது தான். இதில் ஃப்ளவரோட இதை தாண்டி ஒரு போட்டோட ரெஃபரன்ஸும் இருக்குது. 2 ரெஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு ஃப்ளவர் அண்ட் போட். ஸோ ஃப்ளவரோட சொல்லும்போது நான் இப்போது என்னோடய வாழ்க்கையில் நிறைய இடத்துல அப்படியே திருப்பி ஒரே விஷயத்தை அரைச்சு நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோடய போட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் இந்த வாழ்க்கை அப்படின்ற போட்டில் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கேன். இந்த ஜேர்னி வந்து நிறையா கிளாமரஸாக இருக்குது. வாழ்க்கைன்ற ஜேர்னி ரொம்ப கிளாமரஸாக இருக்குது, ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி எனக்கு என் லைஃப்பில் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த 21st இதில். அடுத்தது 22nd என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷங்க. அண்ட் சாங்கில் பார்த்தோம் அப்படின்னா 22nd சாங்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜூலை ரெய்னி டேவை இது பண்ணுறாங்க.
எங்கள் வீடெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது, கூலாக இருக்குது டியூ டு ரெயின். பட் எங்கள் வீடு சில்லுன்னு இருக்குது, கூலாக இருக்குது. எங்கள் வீடு இல்லை, உங்கள் வீடும் இப்போ சில்லுன்னு கூலாக தான் இருக்கும். ஸோ எங்கள் வீடை வந்து ப்ளீஸ் மேக் இட் வார்மர் பை யோர் ப்ரெசன்ஸ் அப்படின்றத இந்த இது சரிங்களா. இந்த டீப் ஷேடோஸ் ஆஃப் த ரெய்னி ஜூலை வித் சீக்ரெட் ஸ்டெப்ஸ் the walkest, silent as night, eluding all watchers. Today, the morning has closed its eyes, heedless of the insistent calls of the loud east wind அப்படின்றலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இதுதான் இந்த ரெஃபரன்ஸில் 22nd 23rd வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராமி நைட்டு. ஸோ முன்னாடி மழை வந்தது, அப்புறம் மழையோட ஸ்ட்ராமி நைட்டு சரிங்களா. ஸோ இப்போ வந்து எங்கள் வீட்டு டோரெல்லாம் வந்து ஓப்பனில், நான் எனக்கு தூக்கம் இல்லை, வீட்டு டோரை ஓப்பன்லேயே தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்கிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ராமி நைட்டாக இருக்குல்ல. யாரை சொல்கிறாரு? காடை சொல்கிறாரு. எங்கள் வீட்டு கதவு ஓப்பனாக இருக்குது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஏதோ ஒரு படத்தில் ரஜினி சொல்லுவார்ல, வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி அவர் கூப்பிட்றாரு கடவுளவே சரிங்களா. ஸோ அடுத்த 24th பார்த்தோம் அப்படின்னா இட் கண்டெய்ன்ஸ் 2 parts. 24th சாங் ஒன்று ஸ்லீப், இன்னொன்று டயர்டு ட்ராவலர் சரிங்களா. இந்த இதில் பார்த்தோன்னா day is done if birds sing no more, if the wind has flagged tired, then draw the veil of darkness thick upon me, even as thou hast wrapped the death with a coverlet of sleep and tenderly closed the petals of drooping லோட்டஸ் அட் டஸ்க். அதெல்லாம் இந்த 24th சொல்லியிருக்காங்க. 25th பார்த்தோம் அப்படின்னா பொயட் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கார். என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னோடய லைஃப்பை யார் ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க? என்னோடய லைஃப்பில் டெத்து தான் என்னோடய லைஃப்பை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க அப்படின்னு 25th சொல்கிறாரு. அண்ட் 26th வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் வந்து ஒரு பிலவடாக தன்னோட லவ்வராக வர்றாரு. காட் வந்து பொயட்டோட ட்ரீமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கையில் ஹார்ப் வச்சுட்டு, புல்லாங்குழல் சரிங்களா. அது ஹார்ப்னா கிட்டத்தட்ட புல்லாங்குழல் மாதிரியான ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அந்த ஹார்ப்பை வச்சுக்கிட்டு அவர் கடவுள் வந்து வந்திருக்காரு அப்படின்னு 26th சொல்கிறார். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 27 வந்து பார்த்தோம் அப்படின்னா 27 வந்து ஒரு ஃபேமஸான ஒரு போயம். ஸோ ஹார்ப்னா கிட்டத்தட்ட யாழ் மாதிரியான ஒரு கருவி சரிங்களா. ஸோ அவர் யாழ் மாதிரி ஒரு தம்புரான் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு வர்றாரு. அடுத்து 27 வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம், லைட். ஓ வேர் த லைட், kindle it with burning fire of desire. There is the lamp, but never a flicker of flame. It is such thy fate, my heart, ah death were better by far for thee. மிசரி நாக்ஸ் அட் தை டோர். ஸோ காடை வந்து தன்னை வந்து பொயட் வந்து தன்னை ஒரு பிலவடாகவும், காடை வந்து ஒரு லேம்பாகவும், அந்த லேம்பை தன்னை ஒரு லேம்பாகவும், தன்னோட லேம்பை வந்து ஃப்ளிக்கர் பண்ண மோட்டிவேட் பண்ணுறது, கிண்டில் பண்ணுறது யாராக இருக்கும்? காட் வந்து அந்த லைட்டை கிண்டில் பண்ணட்டும் அப்படின்னு இந்த 27th சொல்கிறாரு. அடுத்து 28th வந்து பார்த்தோம் அப்படின்னா காடை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக கம்பேர் பண்ணியிருக்கார் சரிங்களா. ஸோ இவருக்கு இந்த வேர்ல்ட்லி வெல்த் எதுவுமே தேவையில்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த வேர்ல்ட்லி வெல்த் எதுவுமே தேவையில்லை, பணம் காசு புகழ் எதுவுமே தேவையில்லை. இப்போ எனக்கு நான் தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம், என்னோட ப்ரேயர் எல்லாமே ஒரே ஒரு விஷயத்து தான், டேக் அவே த வேர்ல்ட்லி வெல்த். நம்ம அப்படி ப்ரேயர் பண்ணுமா? எப்பா என்னோட பணம்லாம் வேணாம்ப்பா, எனக்கு என்னோட பணத்தையெல்லாம் எடுத்துக்கப்பா, எங்கிட்ட இருக்க பணம் செல்வம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டெட் எனக்கு என்ன கொடுங்க, எனக்கு உங்களுடைய கிரேஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் கொடுங்கப்பா, போதும்ப்பா, அது போதும்ப்பா அப்படின்றார் சரிங்களா. ஸோ அதான் 28th. 29th வந்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு வந்து ஒரு டார்க் டஞ்சனாக இருக்குது. இந்த டார்க் டஞ்சனில் தனியாக இந்த ஹியூமன் சோல், என்னோட ஹியூமன் சோல் தனியாக உட்காந்து அழுதுட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ப்ளீஸ் கம் அண்ட் சேவ் மீ, ப்ளீஸ் கம் அண்ட் ரிட்ரீவ் மீ அப்படின்னு 29th சொல்கிறார். ஸோ 29th வேர்ல்டு டஞ்சனாக கம்பேர் பண்ணியிருக்காரு. 30th இப்போ அதே மாதிரி தான், பிலவட் அந்த இது தான், பிலவட் அண்ட் லவ்வா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஈகோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேரியராக இருக்குது.
காடை அட்டைன் பண்ணுறதுல, காடை ரீச் பண்ணுறதுல என்னோட ஈகோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியராக இருக்குது. ஸோ ப்ளீஸ் வேவ் மை ஈகோ அண்ட் ப்ளீஸ் சேவ் காட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 31 வந்து பார்த்தோம் அப்படின்னா, 31 வந்து இட் இஸ் அ டயலாக் பிட்வீன் ஒரு பிரிசனர் அண்ட் சிம்பத்தைசர். ஒரு பிரிசனருக்கும் ஒரு சிம்பத்தைசருக்கும் இடையில இருக்க டயலாக் மாதிரி சொல்லியிருக்காரு. பிரிசனர் சொல்கிறாராம், உன்னோட ஹூ வாஸ் இட் தட் பாண்ட் யூ அப்படின்னு பிரிசனர் கேட்குறாராம். உடனே அதுக்கு சிம்பத்தைசர் கேட்குறாராம் பிரிசனர் பார்த்து. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாராம், மை மாஸ்டர் அப்படின்றாராம். I thought I could unto everybody in the world in wealth and power I amassed in my own treasure house the money due to my king. When sleep overcome me, I lay upon the bed that was for my lord. அப்படின்லாம் இந்த போயமில் சொல்கிறது. ஸோ ஒரு பிரிசனருக்கும் ஒரு சிம்பத்தைசருக்கும் இடையில இருக்க ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த இது. அடுத்தது 32nd போயமில் பார்த்தோம் அப்படின்னா, மேன் லவ் ஃபார் காடுக்கும் காட் லவ் ஃபார் மேனுக்கும், புரியுதுங்களா? ஒரு பக்தன் கடவுளை நேசிக்கிறதுக்கும் ஒரு கடவுள் பக்தனை நேசிக்கிறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மேன்ஸ் லவ் வந்து ரொம்ப பொசசிவாக இருக்குது. எனக்கு இது கிடைக்கணும், நான் இது செய்யணும், எனக்கு இதெல்லாம் நிறைய வெல்த் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப பொசசிவாக இருக்குது மேன்ஸ் லவ் ஃபார் காட். வேறஸ் காட்ஸ் லவ் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ மேன்ஸ் லவ் ரொம்ப பொசசிவாக இருக்குது. வேறஸ் காட்ஸ் லவ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேஷண்ட்டாக, அமைதியாக, பொறுமையாக இருக்குது அப்படின்றாரு. அடுத்தது 33rd, வென் இட் வாஸ் டே. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லா சென்சுவல் தாட்ஸையும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சென்சுவல் தாட்ஸ் எல்லாம் இது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அந்த எல்லா வேர்ல்ட்லி அண்ட் சென்சுவல் தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிருங்க. சரிங்களா? எனக்கு முழுக்க அந்த ரோகிஷ் தாட்ஸ் எதுவுமே வேணாம், ஸ்ட்ராங் டர்பியூலண்ட் தாட்ஸ் எதுவுமே வேணாம். மேக் மை ஹார்ட் காம் ஸோ தட் ஐ கேன் ஈஸிலி ரீச் யூ அப்படின்றாரு. அடுத்ததும் வந்து அந்த ஈவில் தாட்ஸை பற்றின ஐடியா தான் 34th போயம்லையும் சொல்கிறாரு. 35th போயம் ஃபேமஸான போயம். இப்போ நம்ம சில போயம் தான் நான் ஃபேமஸ்ன்ற அந்த நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. அதை பற்றின ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் ஸ்லைடை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். 3rd போயம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 6th. நெக்ஸ்ட்டு வந்து 11th ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு போயம். 11th போயம் கடவுள் எங்கே இருக்கார்? சாண்டிங் பண்ணுற இடத்துலலாம் இல்லை, கடவுள் வந்து எங்கே இருக்கார்? டில்லர்ஸ்க்கு மத்தியில் தான் கடவுள் இருக்கார் அப்படின்றது. அடுத்தது பார்த்தோம்னா 21st, 20 and 21st. சரிங்களா? நான் இங்கே மேக்ஸிமம் எல்லாமே டார்க்கில் அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது 27th. அதே மாதிரி இந்த 35th ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ். இப்போ கரண்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்க ஒரு போயம் தான் இது. சரிங்களா? இந்த போயமை வந்து கண்ட்ரியோட அவேக்கனிங்காக சொல்லியிருக்காரு. சரிங்களா? கண்ட்ரியோட அவேக்கனிங்காக இந்த போயம் சொல்லியிருக்காரு. எப்போ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு சிறந்த கண்ட்ரியாக இருக்கும், எப்போ ஒரு கண்ட்ரி வந்து ஃப்ரீடமான கண்ட்ரியாக இருக்கும் அப்படின்னா சொல்கிறார், வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை. மைண்டு ஃபியராக இல்லாமல் தலை அப்படியே நிமிர்ந்து இருக்கும்போது ஒன்று. அதே மாதிரி வேர் த நாலேஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்ட் ஹேஸ் நாட் பீன் broken into fragments by narrow domestic walls. சின்ன சின்ன இனம் வாரியாக, மத வாரியாக, மொழி வாரியாக எல்லாம் பிரிஞ்சு இல்லாத போது ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கும். வேர் வேர்ட்ஸ் கம் அவுட் ஃப்ரம் த டெப்த் ஆஃப் த ஹார்ட், டெப்த் ஆஃப் ட்ரூத், ஆத்மாத்மா உண்மை எப்போ வருதோ அப்போ. வேர் டயர்லெஸ் ஸ்ட்ரைவிங் stretches its arms towards perfection, where the clear stream of reason has not lost its way into the dreary desert sands of dead habits, where the mind is led forward by thee into ever widening thought and action, into that heaven of freedom, my Father, let my
country awake. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். சரிங்களா? ஸோ 35th இந்த போயமில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது ஒரு பேட்ரியாட்டிக் போயம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு ஒரு கண்ட்ரி எப்போ விழிக்கும், ஒரு கண்ட்ரி எப்போ விழிக்கும் அப்படின்னா, கண்ட்ரியில் இருக்க மக்கள் எல்லாமே இதை எல்லாமே பண்ணணுமா. வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர், மொதல் விஷயமே. சரிங்களா? தைரியமான மனசு வேணும். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் அண்ட் த ஹெட் இஸ் ஹெல்டு ஹை, தலை நிமிர்த்தி இருக்கணுமா. வேர் நாலேஜ் இஸ் ஃப்ரீ, வேர் த வேர்ல்டு ஹஸ் நாட் பீன் broken up into fragments by narrow domestic walls. இப்படியெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக வேர்ல்டு எப்படி இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த போயம் இன்னும் ரொம்ப 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 ஒரு ஃபேமஸான ஒரு போயம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு போயம். என்ன போயம்? எனி ஐடியாஸ்? 36th Give me the strength. Give me the strength. சக்தி கொடு இறைவா. This is my prayer to thee, my Lord. Strike at the root of penury in my heart. Give me the strength lightly to bear my joys and sorrows. Give me the strength. சக்தி கொடுனே தான் பாடுறாரு. 36th ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். கண்டிப்பாக நீங்கள் இந்த போயமை கம் அக்ராஸ் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் இந்த போயமை கம் அக்ராஸ் பண்ணியிருக்கீங்க? Give me the strength lightly to bear my joys and sorrows. Give me the strength to make my love fruitful in service. Give me the strength never to disown the poor or bend my knees before the insolent might. Give me the strength to raise my mind high above daily trifle, and give me the strength to surrender my strength to thy will with love. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு போயம். Give me the strength. 36th போயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைஃப்பை வந்து ஒரு வாயேஜ் ஆகும். இந்த வாயேஜோட சோல் ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டு ஃபைண்ட் காட் அப்படின்றது தான் இந்த போயமில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ லைஃப்பை ஒரு வாயேஜ் ஆகும். அந்த வாயேஜோட அட்மோஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னங்க? டு ஃபைண்ட் காட் அப்படின்றது தான் இந்த இதில் சொல்கிறாங்க. 37ல் 38ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எதுவுமே வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும் அப்படின்றதான் இந்த போயமோட கான்செப்ட். சரிங்களா? என்னோட எல்லா என்னோட டிசையர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுது, என்னை டே அண்ட் நைட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, என்னை ஃபால்ஸாக மாற்றுது. இதெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், ப்ளீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிரு. எனக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். ஐ வாண்ட் தீ, நீ மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்து 39th பார்த்தோம் அப்படின்னா, என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. when the heart is hard and parched up. நீ என்ன பண்ணியிருக்க? என் இதயம் வறண்டு போகும்போது நீ எப்படி வந்திருக்க? ஒரு மழையாக வந்திருக்க. இப்போது நான் உங்ககிட்ட ஒரு பெக்கர் மாதிரி கெஞ்சி கேட்குறேன். எப்பயுமே என் வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு டெல்யூஷனும், எந்த ஒரு டெஸ்ட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையில் எப்பயுமே வந்து என்னை ஹாப்பியாக்கு அப்படின்னு சொல்லி காட் என்ன சொல்கிறாரு? யூ ஆர் மை லைட் அண்ட் யூ ஆர் மை தண்டர் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ காட் வந்து இவர் ஒரு பெக்கராக இருக்கும்போது காட் எப்படி வர்றாராம்? காட் கேம் லைக் அ கிங். இவர் ட்ரையான ஒரு கலர் நிலமாக இருக்கும்போது காட் எப்படி வர்றாராம்? காட் கேம் லைக் அ ரெயின், லைக் அ தண்டர், லைக் அ லைட். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறார் 39ல். 40ல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, 40ல் காட் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரா என் மேலே. தெர் இஸ் நோ ரெயின் பிகாஸ் ஃபாதர் இஸ் ஸோ ஆங்க்ரி. அதனால் மழையே இல்லையா. இப்போ போன இதில் தான் காட் வந்து மழையாக வந்து என்ன நினச்சாரு அப்படின்றார் இல்லைங்களா. இதில் வந்து காட் வந்து என் மேலே கோபமாக இருக்கார். ஒருவேளை அதனால தான் என் மேலே இதாக இருக்கீங்களா அப்படின்ட்டு அட்லீஸ்ட் கோவத்திலேயாவது சில ஸ்ட்ராம் என் மேலே அனுப்புங்களேன். சென்ட் தை ஆங்க்ரி ஸ்ட்ராம் டார்க் வித் டெத் இஃப் இட் இஸ் தை விஷ் and with lashes of lightning startle the sky from end to end அப்படின்றார். கோவத்திலேயாவது என்ன பனிஷ் பண்ணுங்க காட். ஸோ உங்கள் கோவமாவது என் மேலே காட்டுங்க அப்படின்றார்.
ஸோ இது அடுத்து 41st போயம் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு போயம். சரிங்களா? நான் ஒரு பூ, இந்த பூவை என்ன பண்ணுங்க, நான் ஒரு புவர் ஃப்ளவர் கேர்ள், ஒரு புவர் ஃப்ளவர் கேர்ள். இது ஒரு ஸ்டோரி மாதிரி வைங்களேன். இந்த பாட்டு கொஞ்சம் பிக்கரான ஒரு சாங் இது. இப்போ மற்ற சாங்ஸ்லாம் ஒரு ஒரு 15 லைன்ஸ் 14 லைன்ஸில் முடியுதுன்னா இது கொஞ்சம் பெருசு. சரிங்களா? போய்ட் வந்து தன்னை ஒரு புவர் ஃப்ளவர் கேர்ளாக கம்பேர் பண்ணுறாரு. ஒரு டஸ்டியான ரோடில் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் சென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது காட் வந்து வராராம், காட் அஸ் ஆர் லவ்வர். ஸோ இவர் வந்து இவங்க இந்த ஃப்ளவர் கேர்ள் என்ன பண்ணுறாங்கன்னா காடுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷி வெயிட்ஸ் ஃபார் ஹர் லவ்வர். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஹி ஹஸ் நாட் கம். ஸோ ரொம்ப நேரம் வந்து அவங்க வரல. நான் ஒரு பிச்சைக்காரி மாதிரி உட்காந்துருக்கேனே, இன்னும் வரலையே அப்படின்னு அப்படியே ஒரு காதலன் காதலிக்காக வெயிட் பண்ணியிருந்தா என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே நான் தனியாக ஒரு பிச்சைக்காரி மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கர்ட் எடுத்து அழுகிறத என்னோட ஸ்கர்ட் எடுத்து தொடச்சிக்கிறேன் முகத்தை. என்னோட ஐஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. என்னோட மனசே உடஞ்சி போச்சு. ஸ்டில் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ. எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் சேரியட்டில் வருவீங்க அப்படின்னு. ரொம்ப நேரம் காத்திருக்கிறேன். ஸ்டில் தேர் இஸ் நோ சவுண்ட் ஆஃப் த வீல்ஸ் ஆஃப் தை சேரியட். நிறைய பேர் கடந்து போகிறாங்க, என்னை கடந்து நிறைய பேர், ஒரு பூக்காரியை கடந்து நிறைய பேர் அப்படியே பயணம் பண்ணி போகிற மாதிரி நிறைய பேர் பயணம் பண்ணி போகிறாங்க. நான் திருப்பி திருப்பி காத்துக்கிட்டே இருக்கேன். பட் ஸ்டில் காட் ஹேஸ் நாட் கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இங்கே கம்மிங் இன் சேரியட் டு டேக் ஹர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து ஆக்சுவலாக காடு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. சரிங்களா? அப்போது கடைசி அவங்க முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹூ வுட் வெயிட் அண்ட் வீப் அண்ட் வியர் அவுட் மை ஹார்ட் இன் வெயின் லாங்கிங் அப்படின்னு ஒரு கொஸ்டினோட முடிச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு. அடுத்தது 42nd வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரைடல் மிஸ்டிசிசம் தான். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், நான் என்னோட சோலும் நானும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எந்த கண்ட்ரிக்கு பில்கிரிமேஜ் போகலாம், நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த ஹோல் யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, ஷோர்லெஸ் யூனிவர்ஸாக இருக்குது. இந்த ஷோர்லெஸ் யூனிவர்ஸில் நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. 42nd. 43rd வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு விளையாட்டு குழந்தை, நான் ஒரு விளையாடுற குழந்தை, விளையாட்டு பையன். சரிங்களா? அந்த விளையாட்டு பையனில் என் கூட சேர்ந்து விளையாட வர்ற பிளேமேட் யாருன்னா காட். ஓகே, என் கூட சேர்ந்து விளையாட வர்ற பிளேமேட் யாரு? காட். அதே மாதிரி காடோட பிளே திங் நான் அப்படின்றாங்க. 43rd குழந்தைங்க விளையாடும் இல்லையா, குழந்தைங்க வந்து 2 குழந்தைங்க விளையாடுது அப்படின்னா குழந்தைங்க 2 விளையாண்டுக்கும் இல்லையா. ஸோ இவங்க வந்து ஒரு குழந்தையா வந்து ரவீந்திரநாத் தாகூர் தானே சொல்கிறாரு. இவரோட பிளேமேட் யாருங்க? இவரோட பிளேமேட் வந்து காடு தான் இவரோட பிளேமேட்டு. ஸோ பிளேமேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த போயம் 44. ஸோ ஒரு சம்மர் டைமில் ஒரு லவர் வந்து தன்னோட லவ்வருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அதுதான் 44th போயம். 45th போயம் பார்த்தா இது சம்மர் டைமாக, 45th அதோட கண்டினியூவேஷன் மாதிரி தான். சரிங்களா? ஸோ உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம், ஈவன் ஏப்ரல் மாதமாக இருந்தாலும் உங்களை பற்றி நினைக்கும் போது ஏப்ரல் மாதத்தில் கூட மழை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. 44. 45ல் பார்த்தோம் அப்படின்னா 43 தான் அது. 45 பார்த்தோம் அப்படின்னா அதான் ஏப்ரல் மந்தில் கூட மழை வருது. உங்களை பற்றி நினச்சிட்டா, நான் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கேன், உங்களை பற்றி நினச்சா ஏப்ரல் மாதத்தில் கூட மழை வரும், ஜூன் மாதத்தில் கூட தண்டர் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 46th பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு போயட் வந்து ஒரு கேர்ளாக காடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து காட் வந்து வர்றாரு. காட் வந்து ஒரு தை சன் அண்ட் ஸ்டார்ஸ் கேன் நெவர் கீப் தி ஹிடன் ஃப்ரம் மீ. கண்டிப்பாக சன்னும் ஸ்டார்ஸும் உன்னுடைய மெசஞ்சர்ஸ். ஸோ கண்டிப்பாக யூ கேன் நாட் எஸ்கேப் ஃப்ரம் மீ அப்படின்னு இந்த 46th சொல்கிறாங்க. 47 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேர்ள், ஒரு பிலவட் வந்து
வெயிட்டிங் ஃபார் ஹர் லவர் த்ரூஅவுட் த நைட். த்ரூஅவுட் த நைட் தன்னோட லவ்வருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தூங்கிட்டாங்க. தூங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது காட் வந்துடுறாராம். சரிங்களா? ஸோ காட் வந்துடுறாங்க. ஐ விஷ் நாட் டு பி கால்டு ஃப்ரம் மை ஸ்லீப் பை கெலாமரஸ் கொயர் ஆஃப் பேர்ட் பை த riot ஆஃப் த wind அண்ட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் த மார்னிங் லைட். லெட் மீ ஸ்லீப். நான் தூங்க லெட் மீ ஸ்லீப். என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. ஆனால் நான் தூங்கும்போது இடையில வந்து என்னை தொந்தரவு பண்ணிடாதீங்க. ஆனால் நான் தூங்கி முழிக்கும்போது நீங்கள் இருக்கணும். சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறாரு ரவீந்திரநாத் தாகூர். த ஃபர்ஸ்ட் த்ரில் ஆஃப் ஜாய் டு மை அவேக்கன்ட் சோல், let it come from his glance, let my return of myself be immediate return to him அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 47th 48th வந்து பார்த்தோம் அப்படின்னா 48th வந்து ஒரு பேலட் மாதிரி ஒரு பெரிய ஸ்டோரி. அது இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா, பொயட்டோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஜேர்னி வந்து போகிறாங்க. அந்த ஜேர்னியில் வந்து பார்த்தோன்னா ரோட் சைடில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து எந்த பாட்டுமே இல்லை, யாருமே எந்த சாங்குமே இல்லை. ரொம்ப ரோடு சைடில் இவர் நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு போகிறார். சரிங்களா? அப்போது ஒரு வில்லேஜை வந்து கிராஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? we went not to the village for barter, we spoke not a word nor smiled. அப்படியே மற்றவங்க யாரு கூடயும் பேசல, அமைதியாக போய்கிட்டே இருக்காங்க. பட் இவர் பொயட் மட்டும் என்ன பண்ணுறாரு, பொயட் மட்டும் அந்த செனிக்கல் பியூட்டியை பார்த்து என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்போது இவங்களோட ஜேர்னி கடந்து போய்கிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த டைமில் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு ஷெப்பர்டு பாய் மாதிரி தன்னை சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி தூங்கு அப்படின்ட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேனியன் ட்ரீக்கு கீழே ஒரு ஷெப்பர்டு பார்க்குறாரு, அவர் தூங்குறாரு. சரிங்களா? அண்ட் அவர் ஒரு பேனியன் ட்ரீ கீழே ஒரு ஷெப்பர்டு தூங்கிட்டு இருக்காரு. இவர் அந்த ஷெப்பர்டை பார்த்தோன்னே இவருக்கு தூக்கம் வருது. சரிங்களா? ஐ லேய்ட் மை செல்ஃப் டவுன் பை வாட்டர் அண்ட் ஸ்ட்ரெச்டு மை டயர்டு லிம்ஸ் ஆன் த கிராஸ். ஒரு புல்வெளியில் இவரும் படுக்கிறார். சரிங்களா? அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, இங்கேயே படுக்கிற, இப்படியே படுத்துன்னு நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நேரம் பேசாத இருந்த கம்பெனின்ஸ் இப்போ பேசிவிட்டு அவங்க பாட்டுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எல்லாம் இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி கிண்டல் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இவரும் நல்லா தூங்குறாரு. புல்வெளி மேலே க்ரீன் க்ளூமில் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. டக்குன்னு முழிச்சு பார்த்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே காணோம். கூப்பிட்ற தூரத்துலேயே இல்லை, எல்லாம் ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க. சரிங்களா? இன்ஃபேக்ட் அந்த ஷெப்பர்டு பாய் கூட இல்லை. சரி, அந்த ஷெப்பர்டு பாயும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஆனால் பக்கத்தில் யார் இருக்கா? ஐ சா தி ஸ்டாண்டிங் பை மீ ஃப்ளூடிங் மை ஸ்லீப் வித் தை ஸ்மைல். நான் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அருமையான ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பார்த்துக்கிட்டு என்னையவே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு கடவுள். அண்ட் 49th பார்த்தோம் அப்படின்னா லைக் ராதா மாதிரி என்னோட காட்டேஜில் வந்து யூ கேம் டவுன் ஃப்ரம் யுவர் த்ரோன் அண்ட் ஸ்டூட் அட் மை காட்டேஜ். என் காட்டேஜுக்கு வந்து நீ என்ன பண்ண சொல்கிற, ஒரு இடத்துல நின்றுட்டு பாடு அப்படின்னு சொல்கிற. உடனே நான் என்ன பண்ணுறேன், லைக் அ கேர்ள் ஐ வாஸ் சிங்கிங் ஆல் அலோன் இன் அ கார்னர் அண்ட் த மெலடி காட் யுவர் இயர், யூ கேம் டவுன் அண்ட் ஸ்டூட் அட் மை காட்டேஜ் டோர். அப்படியே நீங்கள் வந்த உடனே நான் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கேன். என்னென்ன பாட்டு, ஒரு சிம்பிளான கேரல் கூட, இந்த நோவைஸான கேரல் கூட இப்போ எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப கிரேட்டஸ்ட் மியூசிக்காக இருக்குது அப்படின்னு இந்த 49th சொல்கிறாரு. ஸோ 49 முடிச்சாச்சு. 50 வந்து ஒரு பேலட். இந்த பேலடும் நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? இந்த பேலட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு பெக்கர், நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வீடாக போய் பெக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐ வெண்ட் டோர் டு டோர் ஃபார் ஆர்ம்ஸ், ALMS ஆர்ம்ஸ்னா பிச்சை எடுத்துக்கிட்டே ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறேன். ஒரு பாட்டு கூட வரும் இல்லைங்க, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே என் ஐயனே, பிண்டம் எனும் எழும்பொடு சதை நரம் புதிரமும் அடங்கிய நரம்பு எனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே அப்படின்ற மாதிரி தாகூர் என்ன பண்ணுறாரு, தாகூர் as a beggar
ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டே போகிறாராம். சரிங்களா? அந்த அந்த பாட்டை அப்படியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன். ஸோ தன்னோட பாடியை இதாக இது பண்ணி பிச்சை எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்காராம். அப்போது ஒரு கிங்கு வர்றாராம் தங்க சேரியட்டில். அவ்வளோ கோல்டாக இருக்கான் அந்த சேரியட்டு. அந்த தங்க சேரியட்டில் கோல்டு சேரியட்டில் த சேரியட்ஸ் ஸ்டாப்டு சேரியட் ஸ்டாப்டு வேர் ஐ ஸ்டுட். அப்போது அப்படியே என்னை பார்த்து ஒரு பார்வை பார்க்குறாராம். ஒரு பார்வை பார்த்து சிரிக்கிறாராம். ஸோ ஒரு பார்வை பார்த்து சிரிச்சோன்னே என்ன ஒரு பிச்சைக்காரனை பார்த்து ஒரு ராஜா வர்றாரு. ராஜா அந்த சேரியட்டில் இறங்கி அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு வர்றாரு. எப்படி இருக்கும் அந்த பிச்சைக்காரனோட மனசில்? அப்பாடா, இன்னைக்கு வந்து நமக்கு ராஜாவே நேரில் வந்துட்டாரு, நமக்கு ஏகப்பட்ட பிச்சை போடுவார் அப்படின்னு சந்தோஷத்தில் மனசு துள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போது இவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ராஜா வர்றாரு, தங்க சேரியட்டில் வர்றாரு. இந்த பிச்சைக்காரன் முன்னாடி ராஜா நிற்கிறாரு. ஸோ இவருக்கு, இந்த பிச்சைக்காரனுக்கு மனசெல்லாம் அவ்வளோ ஒரு பூரிப்பு. ஸோ டுடே த கிங் இஸ் கோயிங் டு ஷவர் மீ வித் லாட் ஆஃப் பிளெஸிங்ஸ் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிங் இப்படி கையை நீட்டுறாராம். அதாவது கடவுள் வந்து இவர் முன்னாடி கையை நீட்டுறாராம். இவருக்கு ஒன்றுமே புரியல. அவர் பிச்சை போடுறதுக்காக கடவுள் கையை நீட்டல, பிச்சை வாங்குறதுக்காக கடவுள் கையை நீட்டுறாரு. என்னது, தங்க சேரியட்டில் வந்த இந்த மனுஷன் நம்ம முன்னாடி கையை நீட்டி பிச்சை கேட்குறாரா அப்படின்னு இந்த பிச்சைக்காரனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறாருன்னா, வேக வேகமாக அவர் அந்த பிச்சையை எடுத்துகிட்டு போவார் இல்லையா, ஒரு பிச்சை மூட்டை. சரிங்களா? அந்த பிச்சை மூட்டையை தேடுறாராம். தேடி சரி ஓகே கையை நீட்டிட்டாரே, வெறுங்கையாக போகக்கூடாதுன்னு ஒரே ஒரு நெல்மணி எடுத்து அவர் கையில் வைக்கிறாராம். அந்த கோல்டன் சேரியட்டில் வந்து கிங்கோட கையில் ஒரே ஒரு நெல்மணியை எடுத்து வைக்கிறாராம். அவரும் என்ன பண்ணுறாரு, ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ஒரே ஒரு நெல்மணியை வாங்கிட்டு அந்த கோல்டன் சேரியட் மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிருச்சான். அன்னைக்கு சாயங்காலம் அவரோட அந்த பிச்சை மூட்டை இருக்கு இல்லையா, அந்த பிச்சை மூட்டையை வந்து ஓப்பன் பண்ணி அவருக்கு இன்றைக்கி எவ்வளோ பிச்சை கிடச்சிருக்கு, எவ்வளோ என்னென்ன தானியங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு அப்படியே பார்க்குறதுக்காக அதை கொட்டுறாராம். கொட்டும்போது பார்த்தோம்னா அந்த தானிய குவியல் இருக்கு இல்லைங்களா, அந்த பிச்சை மூட்டையிலேருந்து கொட்டின தானிய குவியலில் ஒரே ஒரு நெல்மணி மட்டும் கோல்டாக இருக்கான். எது அந்த நெல்மணி? அந்த ராஜா கொடுத்தார் இல்லையா, அந்த கடவுள் கோல்டன் சேரியட்டில் வந்த கடவுள் கொடுத்தார் இல்லையா ஒரே ஒரு நெல்மணி, அந்த ஒரே ஒரு நெல்மணி மட்டும் கோல்டாக இருக்கு. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறார், அடடா அப்போ வந்தது கடவுள். அப்போது கடவுளுக்கு ஒரே ஒரு நெல்மணி கொடுத்ததுனால என்னோட பிச்சை மூட்டையிலையும் ஒரே ஒரு நெல்மணி தங்க நெல்மணியாக மாறிடுச்சு. ஒருவேளை அந்த கடவுளுக்கு என்னையே கொடுத்துருந்தோன்னா என்ன ஆயிருக்கும், நானே கோல்டாயிருப்பேன் அப்படின்னு தன்னோட தவறை நினச்சி ரொம்ப அனலைஸ் இது பண்ணுறார், வெக்ஸ் ஆகிறார். How great my surprise when at the day's end I emptied my bag on the floor to find the least grain of gold among the poorest heap. அந்த லாஸ்ட் லைன் பாருங்க, I bitterly wept and wished that I had the heart to give thee my all. ஐயோ, ஒரே ஒரு நெல்மணியை கொடுத்ததுனால அந்த ஒரே ஒரு நெல்மணி தங்கமாயிடுச்சு. நான் ஏன் இப்படி ஒரு பேராசை பிடிச்சவனா இருந்திருக்கேன், ஒருவேளை நான் என்னையே கொடுத்துருந்தேன்னா அவருக்கு, நானே இப்போ தங்கமாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி தாகூர் வந்து என்ன சொல்கிறாருங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ தட் இஸ் திஸ் 50th சாங். இந்த 50th சாங் யாரெல்லாம் வந்து how many of you have come across this song பார்க்குறோம். இந்த போயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பேலட் மாதிரி தான். 51st போயமும் வந்து ஒரு பேலட் மாதிரி தான். இது ஒரு வில்லேஜ் சீன். இந்த வில்லேஜர்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் கிங்குக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவர் வரவே இல்லை. உடனே இந்த வில்லேஜர்ஸ்லாம் அவங்களுக்குள்ளாரே பேசி வச்சுக்கிறாங்க, கண்டிப்பாக அவர் வரமாட்டார் அப்படின்னு இது பண்ணிக்கிறாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. சரிங்களா? கதவு தட்டுற சத்தம் கேட்டோடனே அவர் வந்துட்டார், அவரோட மெசஞ்சர் வந்துட்டார் அப்படின்னு எல்லாம் இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த கதவு தட்டுற சத்தம் யார் அப்படின்னா, இல்லை மற்றவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, அவரெல்லாம் ஒன்றும் வரல, விண்டு தான் வந்து அடிச்சிருக்கோம் சத்தம் அப்படின்னு. அப்படியே டைம் போகுது. இப்போ வந்து டெட் ஆஃப் நைட்டு, மிடில் நைட் ஆயிடுது. இப்போ ஏதோ சத்தம் கேட்குது, தூரத்தில் இடி இடிக்கிற சத்தம். சரிங்களா?
ஏர்த்தே அதிருது, செவரெல்லாம் வந்து அதிருது. ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் மறுபடியும் முழிச்சுக்கு பார்க்குறோம். அது ஒருவேளை கடவுள் வர, அதாவது கிங் வர சத்தமாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். இல்லை, அது வந்து ஒன்றும் இல்லை, அது தண்டரோட சத்தம் தான், கிங்கு வரல அப்படின்னு இது பண்ணுறோம். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு ஆள் கத்துறாரு, வேக்கப் வேக்கப் வேக்கப், ஏதோ ஒரு சத்தம் வருது. லோ தேர் இஸ் த கிங்ஸ் ஃப்ளாக், கிங்கோட ஃப்ளாகு, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்கன்னு யாரோ கேட்குறாங்க, இது பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா வந்து கிங் வந்துட்டார். சரிங்களா, கிங்கு வந்துட்டாரு. கிங்கு வந்தாடே, அந்த கிங்குக்கு போடுற அந்த மாலையெல்லாம் எங்கே, அதெல்லாம் காணாமே. ஐயோ, கிங்குக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த சீட் எங்கே, அதையும் காணாமே. ஒவ்வொன்றையும் ஆக்சுவலாக கிங்கை வெல்கம் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. கிங்குக்கான மாலை, கார்லாண்டு, ரீத்து. சரிங்களா, இப்போ நம்ம ரீத் வந்து இப்போது கரண்ட்லி வந்து ரீத்னா வந்து எங்கள் டெத்துக்கு தான் ரீத் போடுவோம். ஆனால் இங்கே வந்து இவங்க ரீத்தெல்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ ரீத்தை காணோம். வேர் இஸ் த ரீத், வேர் இஸ் த த்ரோன் டு ஷிட் டு சீட் ஹிம் அப்படின்லாம் பார்க்குறாங்க, எதையும் காணோம். உடனே இவங்களே வெக்கப்படுறாங்க. ஓ ஷேம், ஓ அட்டர் ஷேம், வேர் த ஹால், த டெக்கரேஷன்ஸ் அப்படின்லாம் ஒவ்வொன்றும் கேட்குறாங்க. கடைசியில் அவர் வரும்போது எதுவுமே இல்லை. சரிங்களா, சரி சரி, எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் அவருக்காக நம்ம கான்ச் ஷெல்ஸ்லையாவது சவுண்ட் மேக் பண்ணலாம். கான்ச் ஷெல்னா என்னதுங்க? இந்த வலம்புரி சங்கு, பிச்சை அந்த சங்கு, எடுக்கிறதுக்குலாம் ஆமாங்க. வச்சிருப்பாங்கல்ல சார். ஸோ அந்த சங்கு சத்தம், சங்கு ஊதுங்க அப்படின்னு சொல்லி, ஓப்பன் த டோர், லெட் த கான்ச் ஷெல் பி சவுண்டட், in the depth of the midnight has come the king of our dark dreary house. ஸோ அவர் வரும்போது தான் the thunder roars in the sky, the darkness shudders with lightning. Bring out the tattered piece of mat and spread it in the courtyard, with the storm has come of a sudden, our king of the fearful night அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ ஒரு கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேலட் மாதிரி தான் இதுவும். கிங்குக்காக வெயிட் பண்ணுறாங்க. கிங் வரலன்னொடனே தூங்க போயிடுறாங்க. ஏதோ நாக்கிங் சவுண்ட் வருது. நாக்கிங் சவுண்ட் என்னன்னு பார்த்தா விண்டுன்றாங்க. விண்டு காற்றுக்கு ஆடுதுப்பா, காற்றுக்கு வர சத்தம்ப்பா, அவர் இன்னும் வரலப்பா. ஸோ அவங்க வந்து அந்த ஹோப்பே இழந்துட்டாங்க. அவர் வரமாட்டாருன்ற நம்பிக்கைக்கே வந்துடுறாங்க. பட் அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் அவர் வர்றார். யார்? கிங் வர்றார். சரிங்களா, ஸோ இது 51. 52 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ராதாவோட இதில் தான், ராதாவோட பர்சனிஃபிகேஷனில், I thought I should ask of thee, but I dared not the rose. நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும், உங்களுக்கு எந்த ஃப்ளவர் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த ஃப்ளவர் சூட்டாக இருக்கும், மேபி ரோஸ் சூட்டாக இருக்குமா, லோட்டஸ் சூட்டாக இருக்குமா அப்படின்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நோ ஃப்ளவர்ஸ், நோ ஸ்பைசஸ், நோ வேஸ் ஆஃப் பர்ஃப்யூம்டு வாட்டர், எதுவுமே உங்களுக்கு ஈஸியாக உங்களை வந்து இன்னும் உங்களை எக்ஸ்ட்ரா அழகாக்காது. பிகாஸ் நீங்கள் அதை விட ஸ்பெஷலைஸ்டானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காட் வந்து இவங்க கூடவே இருக்காராம். பட் அந்த காட் வந்து இங்கேருந்து கிளம்பும் போது என்ன பண்ணிட்டு போயிருக்காராம், இவரோட ஸ்வாட் அங்கே விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்றாங்க இந்த போயமில். அடுத்த போயம் பார்த்தோம்னா இதோட கண்டினியூஷன் தான். கிட்டத்தட்ட அந்த ஸ்வாடு பற்றி சொல்கிறாங்க, காடோட ஸ்வாட். அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் லைக் அ விங்ஸ் ஆஃப் த ஈகிள், டிவைன் பேர்ட் ஆஃப் விஷ்ணு. அதோட விங்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்வாடு. காட் விட்டுட்டு போனார் இல்லைங்களா அந்த ஸ்வாடு, அந்த ஸ்வாட் வந்து விங்ஸ் ஆஃப் ஈகிள் மாதிரி இருக்கான், டிவைன் பேர்ட் ஆஃப் விஷ்ணு மாதிரி இருக்கான் அந்த ஸ்வாட் அப்படின்றாங்க 53rd. அண்ட் 54th பார்த்தோம் அப்படின்னா வந்து பொயட் வந்து நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு போயமில் பார்த்தது தான், ஃபஸ்ட்டு வேர்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, தன்னை வந்து ஒரு ஏர்த்தன் பாட்டாக சொல்லியிருப்பார் இல்லையா, அதே தான் இங்கே. ஸோ இங்கே வந்து தன்னை ஒரு ஏர்த்தன் பாட்டாகவும் சொல்கிறாரு, ஒரு பொண்ணாகவும் கம்பேர் பண்ணுறாரு. ஒரு பொண்ணு வந்து ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டு வர்றாங்களாம். மண்பானை எடுத்துகிட்டு வரும்போது ஒருத்தர் கேட்குறாராம், ஐ எம் அ தர்ஸ்டி ட்ராவலர், எனக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா அப்படின்னு. உடனே இவங்களுக்கு வந்து அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியலையாம். சரிங்களா, ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவர் கேட்குறாங்களாம்,
நீங்கள் வந்து சரி ஓகே நான் உங்களுக்கு தண்ணி தரேன் அப்படின்னோடனே லீவ்ஸ் எல்லாம் ரசில் ஆகுதான், குக்குலாம் சாங் ஆகுதான், அதே மாதிரி பேப்லா ஃப்ளவரோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வருதான் அவர் பக்கத்தில். சரிங்களா? ஸோ அப்போ கேட்குறாங்களாம், நீங்கள் யார், உங்களை என்னால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியலையே அப்படிங்கும்போது, நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்ட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அவர் கிளம்பிடுறாராம். உடனே அப்படியே யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்களா, யாரா இருப்பா, நல்ல தெரிஞ்ச முகமாக இருக்குது, பட் என்னால் ரெகக்னைஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 54 55 ஒன்ஸ் அகெயின் லவ்வர் அண்ட் பிலவடோட சிம்பாலிசம். 56லேயும் அதே தான், காட் நீட்ஸ் மேன்ஸ் லவ், அதே மாதிரி தான் மேனுக்கும் காடோட லவ் தேவை அப்படின்றது 56. 57 வந்து பார்த்தோம் அப்படின்னா, 57 வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, லைட் பை மை லைட், the world filling light, the eye kissing light, heart sweetening light. Ah, the light dances, my darling, at the center of my life. The light strikes, my darling. So முழுக்க முழுக்க இறைவனை ஒளி வடிவமாக கம்பேர் பண்ணுறாரு. அந்த ஒளி எங்கெல்லாம் இருக்கான், நம்ம நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பைபிளில் கூட லெட் தேர் பி லைட் மாதிரி, இங்கே வந்து இறைவன் முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் ஒளியோட வடிவத்தில் இறைவன் இருக்கார். அந்த ஒளி எங்கெங்கெல்லாம் இருக்கான், ஸ்கை ஓப்பன் ஆகும்போது ஒளி இருக்கான், விண்டு ரன் ஆகும்போது ஒளி இருக்கான், அந்த லைட் இருக்கான். லாஃப்டர் பாசஸ் ஓவர் த earth. பட்டர்ஃப்ளை வந்து அதோட butterfly spreads their sail on the sea of the light. Lilies and jasmine surge up on the crest of the waves of light. அது மாதிரி அந்த லைட்டோட இது சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி mirth spreads from leaf to leaf, my darling, my gladness. ஸோ இறைவன் முழுக்க முழுக்க ஒளி வடிவில் இருக்காரு அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லைஃப் ஹாஸ் போத் த சைட்ஸ் ஆஃப் காயின். சரிங்களா? கடவுளை எங்கே மீட் பண்ணலாம், கடவுளை எப்படி சந்தோஷமான தருணங்களில் கடவுளை நம்ம பார்க்கலாமோ, அதே மாதிரி நம்மளோட பெயின்லேயும் வந்து கடவுளை பார்க்கலாம். எப்படி ஹாப்பினஸில் காடை பார்க்கலாமோ, அதே மாதிரி நம்மளோட சேடான டைம்லேயும் காடை நம்மளால் மீட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 59th இது, எஸ் ஐ நோ திஸ் இஸ் நத்திங் பட் தை லவ். ஐ நோ நத்திங், எனக்கு எதுவுமே தெரியாது, ஒன்றை மட்டும்தான் தெரியும். சரிங்களா? பிகாஸ் யோர் லைட், எனக்கு தெரிஞ்ச எல்லாமே நீ தான், என்னோட ஐஸ் நீ தான், நான் பார்க்குற பார்வை என்னுடைய பார்வை நீ தான், அதே மாதிரி என்னுடைய இதய துடிப்பு நீ தான் அப்படின்னு சொல்லி இந்த இதில் சொல்கிறாங்க இந்த மார்னிங் லைட் பற்றி. அடுத்தது 60th வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பரானது. இதுவும் ஒரு பேலட் மாதிரியான ஒரு போயம். இந்த பேலட் மாதிரியான போயமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கடற்கரையில் குழந்தைகளாம் விளையாண்டுட்ருக்காங்க சீஷோரில். அந்த குழந்தைகள்லாம் சீஷோரில் விளையாண்டுட்ருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்கை வந்து அப்படியே அமைதியாக இருக்குது, வாட்டர் வந்து அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக வாட்டர்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மணலில் வீடு கட்டுறாங்க, அதே மாதிரி எம்டி ஷெல்ஸ்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. சரிங்களா? அண்ட் அங்கே மணல் கடற்கரை ஓரத்தில் இருக்க சின்ன சின்ன லீவ்ஸ் எல்லாம் எடுத்தும் அந்த மணல் வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. எப்படி பேர்ல் ஃபிஷர்ஸ் வந்து பேர்ல்ஸ்க்காக டைவ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த கடற்கரையில் இங்கே மணலில் குழந்தைங்க விளையாண்டுட்டுருக்கு, அதே கடற்கரையில் கடலில் பேர்ல் ஃபிஷர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பேர்ல்ஸ்க்காக டைவ் பண்ணிகிட்ருக்காங்க. மர்ச்சன்ட்ஸ் வந்து ஷிப் எடுத்துகிட்டு எங்கே போயிட்டுருக்காங்க, ஷிப்பில் போயிட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பெப்பிள்ஸ் எல்லாம் பொறுக்கி பொறுக்கி விளையாண்டுட்ருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு இந்த பெப்பிள்ஸ் தான் வந்து ஒரு ட்ரெஷர். சரிங்களா? ஆனால் மனுஷன் என்ன ஆகிறான், அப்போ மனுஷன் யங் ஏஜில் இருக்கும்போது ஹி டஸ் நாட் வரி அபவுட் எனி வேர்ல்ட்லி வெல்த். அவன் பெருசாக என்ன ஆகிறான் அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அவனை ஆக்குப்பை பண்ணிடுது அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஷீஷோரில் வந்து பார்த்தோன்னா, ஒரு குழந்தையாக இருக்கும்போது மனுஷனோட நார்மலான எக்ஸ்பெக்டேஷன் என்னது, நார்மலாக தேடுறதா இருக்குது. அதே அவன் பெருசாக ஆக 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 என்ன பண்ணுறான், அவனோட பேராசை எண்ட்லெஸ்ஸாக போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
ஸோ அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா 61. இனி வர்ற போயம்ஸில் கொஞ்சம் லெஸ்ஸர் இம்பார்ட்டண்ட்டான போயம்ஸ் தான் 61, 62 எல்லாமே. 61 பாருங்கள், 61 கம்பேரிசன் தான், ஒரு ஒரு சைல்டு மாதிரி இருக்கிறது அதெல்லாம் தான். இதில் 64th பாருங்கள், 64th பார்த்தோம் அப்படின்னா எதை பற்றி சொல்கிறேன்னா, இந்த தளபதி படத்தில் அவங்க விளக்கு எடுத்துட்டு நடந்து போவாங்க. அந்த விளக்கு எடுத்துட்டு நடந்து போகும்போது அவர் அமைதியாக நின்று கவனிச்சிட்ருப்பார். சரிங்களா? அது கேட்பார். அந்த அந்த இந்த இது ராக்கமா கையை தட்டுன்ற ஒரு பாட்டில் அது வரும். ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து விளக்கு எடுத்துகிட்டு போதான். அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்களாம், எதுக்குமா இங்கே வந்த அப்படின்னோடனே, நான் இந்த விளக்கை வந்து ரிவரில் விட போகிறேன், எனக்கு இந்த விளக்கு தெரியா, எனக்கு என் வீட்டில் இருட்டாக இருக்குது, எனக்கு இந்த விளக்கு தெரியா அப்படின்னா, இல்லை நான் வந்து இதை வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த ரிவரில் விடணும் அப்படின்றாங்களா அந்த பொண்ணு. இவர் மறுபடியும் கேட்குறாரு, எங்கள் வீட்டுக்கு கூட இந்த விளக்கு அப்படின்றாங்க. கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணுதான், இவருக்கு தராமல் கடைசியில் அந்த விளக்கை என்ன பண்ணுது, she said, I have brought my light to join the carnival of lamp. எல்லா விளக்கும் எல்லாருமே இது மாதிரி இந்த ரிவர் பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் விளக்கையும் வந்து அவங்க அங்கே விடுறாங்க. விடும்போது அந்த எல்லா விளக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றா சங்கமிச்சு இறைவன்கிட்ட போய் சேரப்போகுது. ஸோ அதனால் அதுக்காக தான் நான் இந்த விளக்கை கொண்டு வந்தேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளக்கை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த போயம் முடிக்கிறாங்க. 64th. 65th வந்து போயட்டை வந்து மை போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் போயட்டாக கம்பேர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? 65th என்ன பண்ணுறாரு, இவர் தன்னை ஒரு போயட் அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காரு. போயட். 66th பார்த்தோம் அப்படின்னா போயட் வந்து ஒரு கிஃப்டாகவும் தன்னை ஒரு கிஃப்டாக மாற்றி தன்னை வந்து காடுக்கு சரண்டர் பண்ணுறேன் அப்படின்றாரு 66ல். 67ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா காடை ஃபைனைட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு, இன்ஃபைனைட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு. 56ல் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஃபைனைட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு, இன்ஃபைனைட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு. சரிங்களா? ஃபைனைட்னா என்னது, இந்த நீ வந்து எங்கே இருப்ப, பேர்டோட நெஸ்ட்லையும் கூட உன்னால் இருக்க முடியும். ஸோ யூ ஆர் அ ஃபைனைட். அதே மாதிரி நீ எங்கே இருப்ப, யூ கேன் பி ஆஸ் வாஸ்ட் ஆஸ் இம்மெஷரபிள் ஸ்கை. ஸோ அதனால் நீ ஒரு இன்ஃபைனைட் அப்படின்னு. ஸோ காடை ஃபைனைட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு, இன்ஃபைனைட்டாகவும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இந்த 7th. 8th வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் வந்து தன்னோட சன்பீமை எதுக்கு அனுப்புகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னோட சன்பீமை he sends his sunbeam to எதுக்கு அப்படின்னா, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டை சென்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி காட் வந்து என்ன பண்ணுறாரு, சன்பீமை சென்ட் பண்ணி இந்த குழந்தைய வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 68th. 69ல் வந்து காடை வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் லைஃப், நீ தான், யூ ஆர் த ஸ்ட்ரீம் ஆஃப் மை லைஃப் தட் ரன்ஸ் த்ரூ மை பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காட் என்ன சொல்கிறாரு, யூ ஆர் த சோல் ஆஃப் ஆல் த வேர்ல்டு அப்படின்னு காடை சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ இந்த இதில் சொல்கிறாரு. அடுத்தது 70th பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பெக்டிங் ஜாய் ஆஃப் காட் ஆர் ஜாய் ஃப்ரம் காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதில். அண்ட் 71ல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே மாயா, எல்லாமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே மாயா தான், எல்லாமே இல்யூஷன் தான் அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. இதில் 71ல். 72ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 72ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 72ல் காட் எதுக்காக இந்த மாயாவை கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்னா, டு மேக் மேன் அவேர் ஆஃப் போத் பெயின் அண்ட் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? காட் எதுக்காக இந்த மாயாவை கிரியேட் பண்ணியிருக்காரு, மாயாவை எதுக்கு கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனுஷனுக்கு பெயின் ப்ளஷர் ரெண்டுமே சிமிலராக வந்து அதை வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாயாவை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 சென்சஸோட யூனியன்.
ஸோ பொயட் வந்து இந்த சப்ரஷன் ஆஃப் 5 சென்சஸை வந்து அகெயின்ஸ்டாக இருக்கார். டோன்ட் க்ளோஸ், நெவர், ஐ வில் நெவர் ஷட் த டோர்ஸ் ஆஃப் மை சென்ஸ். த டிலைட் ஆஃப் சைட் அண்ட் ஹியரிங் த டச் வில் பியர் தை டிலைட் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ நான் என்னோட எந்த சென்ஸையும் நான் சப்ரஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக என்னோட இதை வந்து மனசை வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக வந்து திங்க் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இதில். அண்ட் 4ல் பார்த்தோம், 74ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து தண்ணி எடுக்க போகும்போது காட் வந்து அங்கே ஃப்ளூட் ப்ளே பண்ணுற இமேஜ் வந்து 74ல் இருக்குது. 75ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா தை கிஃப்ட் டு அஸ். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் சோலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி. இந்த வாட்டர் ஸ்ட்ரீம் மாதிரி இருக்க ஹியூமன் சோல் அங்கே கடவுளோட சோல்ல இருந்து தான் இந்த ஹியூமன் சோல் வருதான், காட் கிட்ட இருந்து தான். பட் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் ஆல் இட்ஸ் பர்பஸ் இந்த சோல் என்ன பண்ணுமா, மறுபடியும் காடவே ரீச் பண்ணும் அப்படின்றாங்க. லைக் ரிவர், ஒரு ரிவர் எப்படி எல்லா பர்பஸும் முடிஞ்சு மறுபடியும் கடவுளவே ரீச் பண்ணுற மாதிரி என்னோட பர்பஸும் இதுதான் அப்படின்றாங்க. அண்ட் 76 வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே தான், சரண்டர் டு காட். 77ல் காடை வந்து தன்னோட ஃபாதராகவும் பிரதராகவும், 77ல் காடை ஃபாதராகவும் பிரதராகவும் அதே மாதிரி தன்னோட பார்ட்னராகவும் இந்த போயமில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஒரு போயமில் காடை வந்து பொயட் அப்படின்னாரு. அது மாதிரி இங்கே வந்து காடை தன்னோட ஃபாதரா, பிரதரா, பார்ட்னராகவும் இந்த 77ல் கம்பேர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 78ல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கையை பார்க்குறாரு. ஸ்கையில் எல்லா ஸ்டார்ஸும் பயங்கரமாக அழகாக ஷைன் ஆகிட்டுருக்கு. பட் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் ஸ்டார் எப்போ வருவார், அந்த மிஸ்ஸிங் ஸ்டார் வந்து என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? 78. 79ல் லைஃப்பில் பெயின் இஸ் இன்னெவிட்டபிள். ஸோ வேர்ல்டு வந்து இட் இஸ் ஃபில்டு வித் கெயாஸ். சரிங்களா? ஸோ அந்த கெயாஸ் நிறைஞ்ச வேர்ல்டில் மனுஷன் வந்து தன்னோட லைஃப்பை காடோட பாதத்தில் ரொம்ப ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு 79ல். 80ல் பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் லைஃப் வந்து ரொம்ப யூஸ்லெஸ் ஆனது. எப்படி ஒரு க்ளவுடு வந்து ஆட்டம் சீசனில் க்ளவுடுக்கு வந்து வேலை இருக்காதோ அதே மாதிரி ஒரு ஹியூமன் லைஃப் வந்து யூஸ்லெஸ் ஆனது. காடை ரீச் பண்ணாத அந்த ஹியூமன் லைஃப் வந்து யூஸ்லெஸ் அப்படின்றாரு. 81ல் எல்லா ஆக்டிவிட்டியும், நேச்சரோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கு பின்னாடியும் காட் இருக்காரு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? லெட் இட் பி, ஒரு பூ மலர்றது, thou art nourishing seeds into sprouts, buds into blossom, ripening flowers into fruitfulness. எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காரு அப்படின்றாரு 81ல். 82ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன் வந்து டைம் இஸ் என்லெஸ் இன் தை ஹேண்ட் மை லார்ட், there is none to count thy minute. ஸோ இந்த லைஃப்பில் மேனோட லைஃப் வந்து ஃபைனைட், வேறஸ் காடோட இது பவர் வந்து இன்ஃபைனைட் அப்படின்றாரு. அண்ட் 83ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா காடை வந்து ஒரு லவ்விங் மதரோட கம்பேர் பண்ணுறாரு. இந்த லவ்விங் மதரோட கையில் இருக்க பேங்கிள்லையும் அதே மாதிரி காலில் இருக்க ஆங்க்லெட்ஸாகவும் எதை கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டார்ஸை கம்பேர் பண்ணுறாரு 83ல். 84ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் கிரியேட்டட் யூனிவர்ஸ். காட் வந்து இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, ஹி புட் த கிரியேஷன் இன்டு வேரியஸ் கிரியேஷன்ஸ். ஒரு கிரியேஷனை எல்லாத்துலேயுமே, அப்போது காடு எல்லாத்தையுமே காடு தான் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்றது 84th. 85th வந்து பார்த்தோம் அப்படின்னா மேன் வந்து ஹெவன்லேருந்து வரும்போது அவர் வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்தார். அப்போது அவர் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவரால் அந்த சாரோவை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவருக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தது. ஸோ ஹி வீப்ஸ் டுவர்ட்ஸ் காட் டு கிவ் ஹிம் ஸ்ட்ரென்த் டு ஃபேஸ் த சாரோ அப்படின்றாங்க. அடுத்து இந்த 86th பாருங்க, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போயம். எப்படி நம்ம பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், எமிலி டிக்கின்சன் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான், சேம், ஆல்மோஸ்ட் சேம். என்ன அதில் அந்த அம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் இதை தாண்டி போனேன், கிட்டத்தட்ட அதே சைஸ் தான் இந்த போயமும். டெத், தை சர்வன்ட் இஸ் அட் மை டோர், பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத், டெத் கைண்ட்லி ஸ்டாப் ஃபார் மீன் அந்த போயமில் இருக்கும். இங்கே எப்படி ஆரம்பிக்குது, டெத்,
டெத் இஸ் த மெசஞ்சர் ஆஃப் காடா. அந்த டெத்து வந்து என்ன பண்ணுறாரா, ரொம்ப அமைதியாக, தை சர்வன்ட் இஸ் அட் மை டோர், ஹி கிராஸ் த அன்னோன் ஸ்ட்ரீ அண்ட் brought தை கால் டு மை ஹோம். கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டார். நைட்டு டார்க்காக இருக்குது, ஹார்ட் வந்து பயமாக இருக்குது, லேம்பெல்லாம் இருக்குது, கேட்டெல்லாம் ஓப்பனாக இருக்குது. ஐ வெல்கம் த கெஸ்ட். ஸோ அந்த மெசஞ்சர் என் வீட்டு வாசலில் வர்றாரு. நான் அவர் வந்தோடனே ரொம்ப மரியாதையாக, சரிங்களா, எப்படி வந்து பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்டாப் ஃபார் டெத்தில் அவர் வந்த உடனே இவங்க எதுவுமே பேசாமல், ஐயோ எனக்கு இன்னும் காலம்லாம் இருக்குது, நான் வரமாட்டேன்லாம் அடம் பிடிக்கல, கூலாக கிளம்பி போனாங்க இல்லையா, அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறாரு இவர், ஐ வில் வர்ஷிப் ஹிம் வித் ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் அண்ட் வித் டியர்ஸ், ஐ வில் வர்ஷிப் ஹிம் பிளேசிங் அட் ஹிஸ் ஃபீட் த ட்ரெஷர் ஆஃப் மை ஹார்ட். என்னோட இதயத்தை கழட்டி அவரோட காலடியில் வச்சுட்டு கையெடுத்து அவரை கும்பிட்டுட்டு, சரிங்களா, 2 பேரும் கிளம்பி வந்துடுவோம் அப்படின்றாங்க 86ல். 87ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொண்ணு தன்னோட லவ்வரை காணோம் அப்படின்னு தேடுறாங்களாம். எல்லா பக்கமும் தேடுறாங்களாம். எல்லா பக்கமும் தேடி கடைசி வரைக்கும் வந்து அவங்கள வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மறுபடியும் இதே தான், அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஒரு ரூயின்டு டெம்பிளில் ஒரே ஒரு ரொம்ப பாலடைஞ்ச ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த பாலடைஞ்ச டெம்பிளில் வந்து யாருமே கடவுளை கும்பல. கடவுள் வந்து அப்படியே ஒரு ரூயின்டு டெய்ட்டி, அமைதியாக அப்படியே இருக்கார். அந்த கடவுளுக்காக எந்த ஃப்ளவர்ஸும் இல்லை, எந்த ஃபெஸ்டிவல்ஸும் இல்லை, அந்த கடவுளை யாருமே பார்த்துக்கலையே அப்படின்றாங்க. ஸோ இந்த கடவுளுக்காக நான் பாட்டு பாடுறேன். ஒன்லி த டெய்ட்டி ஆஃப் த ரூயின்டு டெம்பிள் ரிமைன்ஸ் அன்வர்ஷிப்ட் இன் த டெத்லெஸ் நெக்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வேர்ல்டு வந்து ரொம்ப பிஸியான வேர்ல்டில் சடன்லி என்னோடய ப்ளேமேட் வந்தார். என்னோடய ப்ளேமேட் வந்து எனக்கு கார்டன்லேருந்து ஒரு ஃப்ளவர் ப்ளக் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தாரு. என் ப்ளேமேட் வந்த உடனே இந்த வேர்ல்டு வந்து எம்டியாக இருந்தது. இந்த வேர்ல்டு வந்து பிஸி வேர்ல்டாக இருந்தது. எல்லோரும் அவங்க வேலையால் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மனுஷனும் men hasten to the king's market, all the buyers and sellers are there. எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இந்த பிஸி வேர்ல்டில். வேர்ல்டி லைஃப்பில் பையிங் அண்ட் செல்லிங், குட் அண்ட் ஈவில் திங்ஸை வாங்கிறது விற்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நான் மட்டும் தனியாக இருந்தேன். அப்போ தான் தென் த ஃப்ளவர்ஸ் கேம் அவுட் இன் மை கார்டன். அப்போது ஒரு பூவை பறிச்சுட்டு என்னோடய ப்ளேமேட் வந்து என்னை வந்து மீட் பண்ணார். என்னோடய ப்ளேமேட் வந்து என்னை மீட் பண்ண வந்த உடனே என்னாச்சு, என்னோடய டேஸ் ரொம்ப ஹாப்பியான டேஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்தது 90th போயம் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 86th போயம் மாதிரியே தான், ரிப்பீட் தான். டெத் என் வீட்டுக்கு கதவை தட்டுச்சு, ஒரு கெஸ்ட்டு மாதிரி வந்துச்சு. ஸோ என்னோடய கெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன், என் கெஸ்ட்டு வந்த உடனே நான் வந்து என் கெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு கையில் எதுவுமே இல்லை. நான் வெறுங்கையோட கடைசியாக என் கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஒரு ஆட்டம் டே அண்ட் நைட்டில் நாங்கள் வந்து கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்ணேன் அப்படின்னு 90th போயமில் சொல்கிறாரு. அடுத்து 91st போயம் பார்த்தோம் அப்படின்னா, மறுபடியும் பிரைடல் மிஸ்டிசிசம் தான். தன்னை ஒரு பிரைடாகவும் டெத்தை பிரைட் க்ரூமாகவும், இது வரைக்கும் வந்து என்ன பண்ணார், காடை வந்து பிரைட் க்ரூமாகவும் இவரை பிரைடாகவும் கம்பேர் பண்ணார். இப்போ வந்து டெத்தை வந்து பிரைடாக வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெத்தோட ரிசம்பிளன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 92 poet will die soon, he recognized the greatness of a spirit. அதெல்லாம் பற்றி 92ல் சொல்கிறாரு. 93ல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டையிங் ஆனால் என்ன ஆக போகுது, ஒன்றுமே ஆக போகிறதில்ல, சரிங்களா. ஏதோ இந்த மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ஒரு செப்பரேஷன் வரப்போதே ஒழிய மற்றபடி எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க 93ல். 94ல் இவர் பிரைடோட ட்ரெஸ்ஸில் வெயிட் பண்ணியிருக்காரு, ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. காட் வந்து என்ன பண்ணுறாருங்க, காட் வந்து ஒரு கிங்கோட ட்ரெஸ்ஸில் வந்து இங்கே வர்றாரு, சரிங்களா. இந்த 95th போயம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 95th போயம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போயம். இது என்ன சொன்னோம், நைவேத்யா அப்படின்ற ஒரு போயமில் இருக்க combines the song, combines 89 and 90 of நைவேத்யா அப்படின்ற இவரோட ஒரு போயமில் இருந்து 2 போயம் 89 and 90, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. 95th போயம், சரிங்களா. ஸோ இதில் 2 பிளஸ்ஸை பற்றி சொல்கிறார், 2 blesses ஆஃப் டிவைன் மதர். ஒன்று என்னது சொல்லுங்க.
நெய்வேத்தியாங்கிறது பொயட்டோட நேமாங்க சார்? இல்லை, நெய்வேத்தியன்றது ரவீந்திரநாத் தாகூர் எழுதுன ஒரு புக்கோட பேர். சரிங்களா? ஓகே. அந்த புக்கில் 2 போயம் இருக்குது. அந்த புக்கில் இருக்க 89th போயமும் 90th போயமும் கம்பைன் பண்ணி கீதாஞ்சலியில் 95th போயமாக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பொயட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, லைஃபை ஹி கம்பேர்ஸ் லைஃப் வித் டூ பிளஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைன் மதரோட பிளஸ்ஸாக 2 சொல்கிறார். என்னென்ன அப்படின்னா, டெத்து, லைஃப், அப்புறம் டெத்து. இது 2 தான் டிவைன் மதரோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு 2 சொல்கிறார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த லைஃப் அப்படின்றது லோட்டஸ் ஃப்ளவருக்குள்ளே இருக்க ஹனி மாதிரி. ஐ ஹவ் டேஸ்டட் ஆஃப் த ஹிடன் ஹனி ஆஃப் திஸ் லோட்டஸ். சரிங்களா? நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஐ ஹாவ் ஹேட் மை பிளே அண்ட் ஹியர் ஐ ஹாவ் காட் சைட் ஆஃப் ஹிம் தட் இஸ் ஃபார்ம்லெஸ். மை ஹோல் பாடி அண்ட் லிம்ஸ் ஹவ் த்ரில்டு வித் இஸ் டச் ஹூ இஸ் பியாண்ட் டச் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஸோ லைஃபை ஒரு லோட்டஸ் போயமாகவும், லைஃப்பில் இருக்க ஹாப்பினஸை வந்து அந்த லோட்டஸில் இருக்க ஹனி மாதிரியும் இந்த போயமில் கம்பேர் பண்ணியிருக்காரு 96ல். 97ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காடு ஏற்கனவே நம்ம பிளேமேட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரா, இங்கேயும் வந்து காடை வந்து பிளேமேட்டாக சொல்கிறாரு. தன்னோட பிளேமேட் கூட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஃப்ரீயாக வந்து தன்னோட பிளேமேட்டோட ஜாலியாக விளையாண்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 97ல் வித்தவுட் எனி ஷைனஸ் ஹீ பிளேஸ் வித் ஹிஸ் பிளேமேட், அதாவது காட். 98ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, காட் வந்து கான்குவயரர். சரிங்களா? ஒரு நாட்டெல்லாம் வந்து கைப்பற்ற வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கான்குவயரர் யார்? காட். அந்த கான்குவயரர் வந்து எதை கான்குவயர் பண்ணுறாரு? கான்குவயர்டு தான் இவர் அப்படின்னு 98ல் கான்குவயர்டு அதோட ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. 99ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லைஃப் வந்து ஒரு வாயேஜ். இந்த லிமிட்லெஸ் வேர்ல்டில் லைஃப் வந்து ஒரு வாயேஜ். இந்த வாயேஜில் இவரை கூட்டிகிட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாயேஜை இவர் டேக் அவுட் பண்ணுற ஒரு கைடு, ஒரு பைலட்டாக யார் இருக்கா? பொயட். அந்த காட் வந்து இவரோட ஒரு பைலட் ஆன் த ஷிப் அப்படின்னு சொல்கிறாரு. டெத்து வந்தோடனே என்ன பண்ணுறாரு? உடனே அந்த டெத்துக்கிட்ட சரண்டர் பண்ணி இவரும் சரண்டர் ஆகிறாரு அப்படின்றாரு 99ல். 100ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ டைவ் டவுன் இன் டு த டீப் ஆஃப் த ஓஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஹோப்பிங் டு கெயின் பர்ஃபெக்ட் ஃபேர்ல் ஆஃப் ஃபார்ம்லெஸ். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லாஸ்ட் ஆக என்ன பண்ணுறாரு, லாஸ்ட் ஆக அந்த டெத்தோட இது வந்துடுது, சென்ஸ் ஆஃப் டெத். ஐம் ஈகர் டு டை இன்டு த டெத்லெஸ். I'm eager to die into the deathless, into the audience hall by the fathomless abyss, where swells up the music of toneless strings. I shall take this harp of my life, I shall tune it to the notes of forever, and when it has sobbed out its last utterance, lay down my silent harp at the feet of the silent அப்படின்னு 100th போயம் சொல்கிறார். அடுத்து 101ல் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வீடாக போய், இதுலேயும் அப்படி தான், ஒவ்வொரு வீடாக பிச்சை பாத்திரம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு வீடாக போய் என்ன பண்ணுறாரு, டோர் பை டோர் காடை தேடிக்கிட்டே போகிறாரு. ஒவ்வொரு வீடாக போகிறாரு. ஒவ்வொரு வீடாக போகும்போது கடைசியில் வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருப்பாங்க, இந்த இடத்துல இருப்பார், அந்த சீக்ரெட் பாத்தில் இருப்பார், அந்த வழியாக போனீங்கன்னா அவரை இது மீட் பண்ணலாம். நிறையா மிஸ்ட்ரிஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க. அங்கே போய் தேடலாம் அப்படின்லாம் பார்க்குறாரு. பட் எங்கேயுமே அவரால் காடை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதே மாதிரி 102ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் பிகே அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்க? பிகே அப்படின்ற படத்தில் அவர் காடை தேடுவார். அமீர்கான் வந்து ஒரு ஏலியன். சரிங்களா? கிட்டத்தட்ட அந்த பிகே படம் மாதிரி தான் இப்போது மூக்குத்தி அம்மன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பிகேன்ற படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமீர்கான் வந்து ஒரு ஏலியன். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய அவர் அந்த இமேஜ் வச்சு விளையாடுவார். அவருக்கு ரூபா நோட்னா என்னன்னு தெரியாது. அப்போ காந்திஜியோட படம் இருக்கிறது பணம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் இன்டர்பிரட் பண்ணுவார். அப்போது அது காந்திஜியோட பணம் முகம் இருக்கிறத கொடுத்தா நமக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது சும்மா ரோட்டில் போட்டிருக்க போஸ்டர்லாம் கட் பண்ணிட்டு போய் கொடுப்பார். பணம் அதுக்கெல்லாம் அவருக்கு என்ன தரமாட்டாங்க, பொருளாக தரமாட்டாங்க, அடித்து துரத்துவாங்க. அப்புறம் என்ன நினச்சிக்குவார் அப்படின்னா,
காடுன்றவர் இவர் தான், இவர் இருந்தாருன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்ட்டு காடை வந்து அடிக்க மாட்டார். சாரி, காடை வந்து இவரை எங்கேயாவது போய் ஏதாவது வம்பு பண்ணுவாங்க, போட்டு அடி சாத்திட்டு இருப்பாங்க அமீர் கானை. அப்போ என்ன பண்ணுவார், இவர் அடிக்கூடாதுன்றதுக்காக 2 கணத்துலேயும் காடோட பிக்சரை ஒட்டிக்குவார். ஸோ அந்த மாதிரி நான் இந்த இந்த இதில் 102ல் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பிக்சர்ஸில் வந்து ஒன்றை பார்க்குறேன். பட் நிறைய பேர் என்கிட்ட காட்டுறாங்க, யார் இதுன்னு தெரியுமா, யார் இதுன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு சத்தியமாக தெரில யார் இதுன்னு, ஏன்னா நான் உன்னை பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நிறைய பேர் ஒரு பிக்சரில் காட்டி இதுதான் கடவுள், இந்த மாதிரி தான் கடவுள் இருப்பார், இத்தனை கை இருக்கும், இத்தனை கால் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் இந்த பிக்சரை பார்த்து கண்டிப்பாக என்னால் உன்னை கண்டே பிடிக்க முடியல. இப்படி தான் நீ இருப்பியான்னு எனக்கு தெரியல. ஹூ நோஸ் வாட் தே மீன், தே ஸ்மைல் அண்ட் கோ அவே இன் அட்டர்ஸ்கான். இப்போ ஒரு விஷ்ணுவோட படத்தை காட்டி இது யார் அப்படின்னு தெரியுமான்னா எனக்கு தெரியாது. தெரியலன்னா ஏன்டாட்டே இது கூட தெரியாமல் தான் நீ ஒரு பெரிய போயிட்டா அப்படின்னு நீ திட்டிக்கிட்டே அவங்க கடந்து போகிறாங்க. நிஜமாக எனக்கு தெரியாது யார் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி 103 லாஸ்ட் போயமுக்கு வர்றோம். லாஸ்ட் போயமில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன் ஒன் சல்யூட்டேஷன் டு தி, கடைசி போயமா. அப்போ என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு போயம் எப்படி ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி கடைசி போயம் பாருங்க. கடைசியாக ஒரே ஒரு வாட்டி உனக்கு வணக்க வச்சுக்கிறேன். இன் ஒன் சல்யூட்டேஷன் டு தி மை காட், let all my sins spread out and touch this world at thy feet. கடைசியாக என்னோட எல்லா சென்ஸும் சேர்ந்து இந்த வேர்ல்டை டச் பண்ணிட்டு உன் காலடிக்கு வந்து சரணடையட்டும். லைக் அ ரெயின் கிளவுட் ஆஃப் ஜூலை hung low with its burden of unshed shower, let all my mind bend down at thy door in one salutation to thee. கடைசியாக ஒரே ஒரு முறை உனக்கு நான் சல்யூட் பண்ணிவிட்டு உன்னோடவே வந்து நான் சேர்ந்துக்கிறேன். மலைமேகம் எல்லாம் அப்படியே ரெடியாக காத்திருக்க மாதிரி போராகிறதுக்கு நானும் என்ன பண்ணியிருக்கேன், என்னோட எல்லா அன்பும் எல்லா டெடிக்கேஷனும் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க கூட வந்து சரணடைஞ்சிடுவேன் அப்படின்றார். Let all my songs gather together their diverse strains into a single current and flow to a sea of silence in one salutation to thee. ஒரே ஒரு சல்யூட்டேஷனோட என்னோட எல்லா சாங்ஸையும் ஒன்று திரட்டி நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நான் சல்யூட் பண்ணிவிட்டு உங்க கூடவே நான் வந்து சேர்ந்துக்கிறேன். அதே மாதிரி லைக் அ ஃப்ளாக் ஆஃப் ஹோம் சிக் கிரேன்ஸ். கிரேன்ஸ்னு என்னதுங்க, வானத்தில் பறவை பறந்து போகும் இல்லைங்களா, அந்த பறவையெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இரவு நேரத்தில் ஒரே இடத்துல நெஸ்ட்டில் வந்து அடைஞ்சிக்குவாங்க இல்லையா. ஒரு மவுண்டன் மேலே ஒரு நெஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த நெஸ்ட்டில் போய் அடைஞ்சிக்குவாங்க இல்லையா. அவங்களோட ஒரு ஹோல் டே ஜேர்னி எல்லாம் வந்து கடைசியாக நைட்டில் வந்து முடியும் இல்லையா. அதே மாதிரி வித் ஒன் சல்யூட்டேஷன் டு தி, ஒரே ஒரு சல்யூட்டோட நானும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், உன்னோட வந்து சரணாகதி அடையிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 109th வேர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா காடோட நானும் சரணாகதி அடைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போயமை முடிக்கிறார். சரிங்களா. 103 எங்கடா சத்தத்தை காணாமேன்னு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி 103 சாங்ஸும் சொல்கிறாரு. ஸோ இந்த 103 சாங்ஸ்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா we come across lot of themes like religion, love, sensualism, modernism எல்லாமே இந்த இதில் சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் poetry collection. என்னதுங்க, கீதாஞ்சலி. ஸோ கீதாஞ்சலியில் பார்த்தோம் அப்படின்னா he has compared a lot of images. ஏகப்பட்ட இமேஜஸ் வந்து கீதாஞ்சலியில் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. எல்லா இமேஜஸையும் வந்து கொண்டு வந்து மொத்தத்தில் கடவுளை வந்து என்னென்ன பெர்ஸ்பெக்டிவில் கடவுளை வந்து செலிப்ரேட் பண்ண முடியுமோ அந்தந்த பெர்ஸ்பெக்டிவில் காடை செலிப்ரேட் பண்ணி காடை வந்து ஒரு ஒரு அப்லிஃப்டட் சோர்ஸாக வந்து அவர் கம்பேர் பண்ணி இந்த போயமை முடிக்கிறாரு. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் திஸ் போயம் கீதாஞ்சலி. சரிங்களா. ஸோ கீதாஞ்சலி 103 போயம்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். போயம் லைன்ஸ்லாம் கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம். ஒருவேளை போயம் லைன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஆஃப் த போயம் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஜஸ்ட் கோ ஃபார் அ சிங்கிள் ரீடிங். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அப்படியே ரொம்ப வேர்சிஃபிகேஷனில் தான் இருக்கும். ஸோ இதுதான் கீதாஞ்சலியோட ஓவரால் கான்செப்ட். அந்த ஓவரால் கான்செப்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். சரிங்களா. ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் கீதாஞ்சலி.